சுயநீதி சாகட்டும். Not our self righteousness. நீங்க விரும்புற பரிசுத்தம், நீங்க விரும்புற பரிசுத்தம். பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தம் அடையட்டும். You are a perfect God. You are a perfect Holy Spirit. எங்களுக்காக பலியானவர், எங்களுக்காக பரிந்து பேசுகிற you are the most holy high priest. பிரதான ஆசாரியரா, எங்களுக்காக ரத்தத்தை சிந்தி எங்களுக்காக பரிந்து பேசுகிறவரே, எங்க பிரதான ஆசாரியரானவரே ஸ்தோத்திரிக்கிறோம். என்னை மறவாமல் நினைத்தீரே அப்பா. என்னை எந்த விதமான காரியத்தையும் நீங்க நினைக்காம என்னை ஒரு நாளும் நீங்க பாதுகாத்து வழி நடத்த தேவனுக்கு நன்றி சொல்லுமா. அப்புறம் இந்த பாடலே பாடும், நீங்க தான் நடத்த வந்து தேவனுக்கு நன்றி சொல்லுமா.
எங்களை நடத்தினீரே, நடத்தி கொண்டிருக்கிறீரே. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீ செய்த ஆயிரம் ஆயிரம் நன்மைகளுக்காக எங்களுடைய ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்து அப்பாவே உம்மை துதிக்க ஸ்தோத்திரிக்க, அப்பா உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த அற்பர்களும் ஒன்றுக்கு உதவமாய் எங்களை ஆண்டவரே உம்மை துதிக்கும் துதியை ஸ்தோத்திர பலிகளை ஆண்டவரே உமக்கு ஏறெடுக்க ஆண்டவரே எங்களுக்கு பாராட்டின கிருபைக்காய் இரக்கத்துக்காய் ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆயிரம் நாவுகள் இருந்தாலும் உம்மை போற்றி புகழ முடியாத அப்பா. ஆண்டவரே வல்லமையுள்ள தேவன், மகிமையான தேவன், ஆண்டவரே நீர் எங்களோடு கூட இருக்கிறபடியால் இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த தமிழ் சபை ஆரம்பித்த நாள் முதற்கொண்டு அணைகளை தடைகளை உடைத்தீரப்பா. எங்களை தள்ளாட விடவில்லை அப்பா. உம்முடைய கிருபையினால இரக்கத்தினாலும் ஆண்டவரை எங்களை முடிசூட்டி மீண்டும் இந்த இடத்துல உம்மை ஆராதிக்கும்படியாய் ஆண்டவரை உம்மை துதிக்கும்படியாய் ஸ்தோத்தரிக்கும்படியாய் கதாவே இந்த இடத்துல எங்களை கொண்டு வந்தீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இதே வெள்ளிக்கிழமைக்காய் ஆண்டவரே நாங்கள் ஏங்கின நாட்கள் உண்டு அப்பா. நாட்களை நினைவு கூறுகிறோம் அப்பா. தள்ளாட விடாத தேவன் ஆண்டவரே, எங்களை ஆசீர்வதித்த தேவன், பலப்படுத்தின தேவன், மீண்டுமாய் ஆண்டவரே எந்த இடத்துல ஆண்டவரே நாங்கள் தள்ளப்பட்ட இடத்துல எங்களுடைய தலையை நிமிர பண்ணுகிற தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அற்பமாய் ஆண்டவரே இதே இடத்துல ஆண்டவரே இந்த இடத்துல நாங்கள் ஆரம்பித்ததை நினைவு கூறுகிறோம் அப்பா. அற்பமான ஆரம்பத்தை யார் அசட்டை பண்ண முடியும் என்று சொன்ன உம்முடைய வார்த்தையின்படியாய் ஆண்டவரே எங்களுடைய அற்பமான ஆரம்பத்தை அசட்டை பண்ணாதபடிக்கு ஆண்டவரே நாங்கள் நினைவு கூற நன்றி செலுத்த இந்த நாளை நேரங்களுக்காய் தந்தபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தொடர்ந்து வந்து கொண்டு இருக்கிற எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிற அன்பிற்காக நன்றி. தொடர்ந்து உடைய கிருபையின் கரம் ஆண்டவரே தமிழ் சபை தொடங்கி ஏறத்தாழ 24 ஆண்டுகளை நீர் எங்களுக்காய் காணும்படியான கிருபையை கர்த்தர் நீர் கொடுத்தீரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தகுதி இல்லாத எங்களை ஆண்டவரே எங்களை எல்லாரையும் உம்முடைய இரத்தத்தால் கழுவி சுத்திகரித்து தகுதிப்படுத்தி ராஜாக்களாய் ஆசாரியர்களாய் உம்முடைய சமூகத்தில் தைரியமாய் கிருபாசனத்தடியில் நிற்கும்படியான கிருபையை நீர்களுக்காய் தந்தீரே, அதற்காய் உமக்கு நன்றி. உடைய பிள்ளைகளை எங்களை ஆசீர்வதித்தீரே நன்றி. கிருபை தாங்குகிறதே உமக்கு நன்றி. தொடர்ந்து உம்முடைய இரத்த கொடைகளாய் எங்களை எல்லாரையும் மூடிக்கொள்ளுங்க ஆண்டவரே. வர முடியாதவர்களோ அடுத்த வாரத்தில் வந்து கலந்து கொள்ள கிருபையை தாங்க. இன்றைக்கு நீரங்களை கூட இருக்கிறபடியா நன்றி, கிருபை தாங்குறபடியா நன்றி, இரக்கம் தாங்குறபடியா நன்றி. துதிக்கான மகிமை உமக்கை செலுத்துகிறோம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினால செபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கருத்தை தட்டி ஆண்டவரை சின்ன வேண்டுகோள், தயவுசெய்து அருமையான சகோதர சகோதரர்கள் கொஞ்சம் முன்னாடி இடம் காலியாக இருக்குது, தயவுசெய்து கொஞ்சம் உட்காரதுக்கு முன்பாய் அந்த சைடில் இல்லை இந்த சைடில் உட்காரதுக்கு முன்னாடி கொஞ்சம் இந்த சைடில் வழியை ஒதுக்கி கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. இந்த சைடில் வாங்க, முன்னாடி வாங்க. அப்படி ஒரு ஸ்டெப் என்ன இன்னும் கொஞ்சம் பேர் வர வேண்டி இருக்கிறது. காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ. கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிக்கிறவர். இன்னும் பேச்சுலர்ஸ் உட்காருங்க ஐயா, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். வாங்க அப்படியே முன்னாடி இந்த சேருக்கு வாங்க, இந்த சேரு காலியாக இருக்குது வாங்க. 2வது ரோல்லாம் ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது. ப்ரைஸ் காட். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆண்டவர் நல்லவர். ஹல்லேலூயா, க்ளோரி டு காட். பரவாயில்ல உட்காந்துக்காங்க, ரொம்ப கம்பல் பண்ணோன்னா உட்காரட்டும். சரி, ரொம்ப ஆமாம், ரொம்ப வைக்கப்பட்டாங்கன்னா பரவாயில்ல உட்காந்துக்காங்க. காட் பிளஸ் யூ. ப்ரைஸில் அவர் சொல்கிறாரு, அதனால பரவாயில்ல உட்காந்துக்காங்க. அருமையான தம்பி சகோதரர் அவர் கொஞ்சம் பரவாயில்ல. ஆண்டவர் நல்லவர். ஹல்லேலூயா. வந்திருக்கிற ஒவ்வொருத்தரையும் மீண்டுமாய் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். இந்த நாளில் ஆண்டவர் நினைவு கூறும்படியான தேவன் என்று சொன்னால் இந்த இடத்துல கடைசியில் ஆவியான நினைவுப்பட இதே இடத்துல போட்டோ கேபின் முதல்ல இருந்துச்சு. அருமையான அருமையான நம்ம மூத்த சகோதரர் தம்பித்துறை ஐயா அவர்களுக்கு தெரியும் இல்லை ஐயா? போட்டோ கேபினில் நம்முடைய தமிழ் 99 போட்டோ கேபினில் தான் இதே இடத்துல நம்முடைய தமிழ் சபையை ஆரம்பித்தோம். கர்த்தர் பெரியவர். 99 ஆரம்பித்தோம். கர்த்தர் கிருபையாய் இந்த இடத்துல மீண்டும் நாங்கள் வெள்ளிக்கிழமை அந்த இடத்துல வெள்ளிக்கிழமை ஹால் வேணும்னு சொல்லி அங்கலாய்த்த நாட்கள் உண்டு. சொன்ன வெள்ளிக்கிழமை தான் அன்றைக்கு லீவு, ஆனால் இடமே கிடைக்கல. அதனால கர்த்தர் கிருபையாய் அவருடைய அனாதி தீர்மானத்தின்படியாக இந்த இடத்துல நம்மை கூட்டி சேர்த்து வந்திருக்கிறார். அதற்காக ஆண்டவருக்கு
நன்றி நிறைந்த இருதயத்தோடு கூட ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆரம்பத்தை நம்ம ஆரம்பமாக இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாக இருக்கும். இந்த சின்ன ஹாலில் எப்படி அக்காமடேட் பண்ணுவது அப்படி சொல்ல யோசிக்காதங்க. நிச்சயமாக ஒரு 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 பெருக்கத்துக்கான ஒரு வழி. அதுக்கு முன்னாடி ஒரு நெருக்கம் இருக்குமானால், அதான் சொல்ல வந்தேன், ஒரு நெருக்கம் இருக்குமானால் ஒரு பெருக்கத்தை நிச்சயமாய் ஆண்டவர் நமக்காய் தருவார். எந்த விதமான சந்தேகம் இல்லை. எனவே மீண்டுமா என்ன சொன்னால், இதுதான் நமக்கு ஆத்தரைஸ்டு பிளேஸ் ஃபார் த சர்ச். அதனால் இந்த இடத்துல கூடி வருவது இங்கே எல்லாம் வேறு எந்த ஆக்டிவிட்டியும் கிடையாது. வெளியே ஸ்கூல்னா அங்கே பேட்மிண்டன் விளையாடுதாங்க, அது மாதிரி காரியங்கள்லாம் நிறைய இருக்குது. ஆனால் இந்த இடம் வந்து கர்த்தரால் பரிசுத்தப்படுத்தப்பட்ட, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட, இந்த தேசத்தின் சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு இடம் இந்த இடம். அதனால் இது ஆசீர்வதிக்கப்பட இடம். இது எவ்வளோ எல்லா நாட்களும் தேவ சமூகத்தில் ஜெபங்களும் துதிகளும் ஸ்தோத்திரங்களும் இந்த இடத்துலேருந்து மகிமையாக ஏறெடுக்கக்கூடிய ஒரு இடத்துல நாம் இருக்கிறோம். எனவே இது நம்ம நம்ம வித்தியாசமாக நினைக்கக்கூடாது. அங்கெல்லாம் பெரிய இடத்துல நம்ம இருந்த மாதிரி இந்த சின்ன இடத்துல வந்துட்டோம் அப்படியெல்லாம் நினைக்கக்கூடாது. எங்கே இருந்தாலும் ஆண்டுடைய வசனம் என்ன சொல்லுகிறது, எங்கே ரெண்டு முடிக்க பார்க்கலாம், எங்கே ரெண்டது இல்லது 3 பேர்கள் முடிங்க என் நாமத்தினாலே. அதில் ஒரு வார்த்தை இருக்குது, சில பேர் விட்டீங்க, அதை என் காதில் கேட்குறேன். ஒருமனப்பட்டவர்களாய் கூடி வருவீர்களோ அவர்கள் மத்தியில் இருக்கிறேன் என்று சொன்ன தேவன் இன்றைக்குமாய் நம்ம மத்தியில் இருக்கிறார். துதி ஜெபங்களை கர்த்தர் நம்ம ஏறெடுக்க கர்த்தர் நமக்கு பாராட்டின கிருபைக்காக நன்றி. இந்நாள் வரை தமிழ் சர்ச்சை ஆரம்பித்த காலங்களிலிருந்து இந்நாள் வரை நம்முடைய மூத்த சகோதரர் தம்பித்துறையா நமக்கு உறுதுணையாக இருக்கிறாங்க. அதே போல் இந்த தமிழ் சபையில் எல்லாரும் எங்களோடு கூட, நான் பேர் சொன்னேன்னா பேரை நிறைய பேரை வேறு விட்டுருவேன். அதனால் யாருடைய பெயரையும் சொல்ல அதுக்கு நான் உங்களுக்குள்ள ஒரு மனசம்மதம், ஐயா பிறகு சொல்லி இங்கே இருக்கிற எல்லாருமே எங்களோடு கூட சேர்ந்து இந்த இடத்துல ஆண்டவரை ஆராதிப்பதற்கும், அது மாத்திரமில்லை உண்மையாய் ஆண்டவருக்காய் உற்சாகமாய் ஊழியை செய்வதற்கும் முதலாவது உங்களுடைய ஜெபங்கள், உங்களுடைய ஒத்துழைப்பு, மூப்பர்கள், அருமையான விசுவாசிகள் எல்லாரும், அது மாதிரி கேம்பில் ஊழியை செய்கிறவர்கள், அதுபோல் பெண்கள் கூடுகை பார்க்கும் பொழுது பெண்கள் கூடுகையில் நமக்கு ஒரு மிகப்பெரிய பேலன் ஏன்னு சொன்னால், அவங்க நமக்காக ஜெபிக்கிற தாயார்கள் மாத்திரமல்ல, அவர்கள் நம்மை அவங்க ஜெபிப்பது நிமித்தமாய் அநேக மாறுதல்களை கர்த்தர் சபையில் கொண்டு வருகிறார். அதற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அது மாத்திரமில்லை, இங்கிருந்து ஜெபிக்கிற அருமையான தேவனுடைய ஊழியக்காரிகள் உண்டு. அதே போல் இந்தியாவிலிருந்து நமக்காய் பெண்கள் கூடுகையில் நமக்காய் ஜெபிக்கக்கூடிய தேவனுடைய ஊழியக்காரிகள் உண்டு. அவர்களுக்காயும் ஆண்டவருடைய நாமத்தில் வாழ்த்துதலையும் அன்பையும் மாத்திரமல்ல நன்றியும் நாங்கள் ஆண்டவருடைய நாமத்தில் ஏறெடுக்கிறோம். அதே போல் நம்முடைய ஆண்கள் கூடுகை, அது நல்ல கூடுகை, அதில் நாங்கள் சிலராக கூடி ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் வருகிற காலங்களில், ஏற்ற காலங்களில் இன்னுமாய் வருகிற வாரத்திலேருந்து புதிய ஆத்மாக்களோடு கூட நம்முடைய சபைக்காக ஜெபிக்க, தேசங்களுக்காக ஜெபிக்க 1 மணி நேரம் தான் ஜூமில் கூடி வாங்க. எனவே மூப்பர்கள் எல்லாரையும் நாங்கள் எதிர்பார்க்கிறோம், புதிய விசுவாசிகளை எதிர்பார்க்கிறோம். இப்படியாய் அதே போல் அருமையான பிள்ளைகளுடைய மினிஸ்ட்ரி செய்கிற அருமையான பிள்ளைகளுக்காய் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எல்லாவற்றிலும் ஊழியத்தில் எங்களோடு கூட இணைந்து செயல்படுகிற எல்லாரும், யாரு கூட இந்த இடத்துல இணைந்து செயல்படாதவர்கள் யாரும் இந்த இடத்துல இல்லை, அது எனக்கு நன்றாய் தெரியும். அப்படிப்பட்டவர்களை நம்மை விட்டு பிரிந்து போனார்கள். அது வேத வசனத்தை நான் வாசிக்க முடிய விரும்பலை, ஐயா கூட நல்ல வசனம் தெரியும். எனவே பிரிந்து போனவர்கள் தங்களுடைய காரியத்துக்காக பிரிந்து போனான்னு சொல்லி வேதம் கூறுகிறது. அவர்களை பற்றி நாம் எந்த விதத்திலையும் கவலைப்பட வேண்டாம், எந்த விதத்தையும் அவர் கீழாக என்ன வேண்டாம். எங்கே இருந்தாலும் அவர்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாய் அவர்கள் வாழட்டும். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பாராக. இந்நாள் வரை இந்த தமிழ் சபை தொடங்கினிலிருந்து இந்நாள் வரை இடையில் வந்து சேர்ந்தவர்கள், அதுக்கு முன்பாக முதல்ல இருக்கிறவர்கள் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இன்னுமாய் வரப்போகிற மந்தையும் கர்த்தர் நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் கர்த்தருக்குள்ளாய் நாம் சந்தோஷமாக இருக்கிறோம்? ஹல்லேலூயா. கருத்தை தட்டி நல்ல ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். இந்த நாளில் அவரையும் நோக்கி பார்க்கும்படியாக நாம் வந்திருக்கிறோம். யார் அப்படியா? எனக்கே தெரியாது. எங்களுடைய மகள் இன்றைக்கு ஏதோ சாட்சி சொல்லணும், எனக்கே தெரியாது, புதியதாக இருக்குது. காட் பிளஸ் யூ. வந்து சாட்சி சொல்ல முடியாது, அன்போடு கூட அழைக்கிறேன். காட் பிளஸ் யூ. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் படுவதாக ஒரு சிறிய சாட்சி. இவ்வளோ கிருபையாய், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், இவ்வளோ கிருபையாக இயேசப்பா நம்மளுக்கு இந்த இடத்தை திரும்பி கொடுத்துருக்குறாங்க. அவங்க இயேசப்பாவோட வாக்கு என்றென்றும் மாறாதது.
அவர் உண்மையுள்ளவர், எல்லா காரியத்தையும் நேர்த்தியாக நன்மையாக செய்கிற தகப்பனாம் இயேசப்பா. ஒவ்வொரு காரியத்துலையும் இந்த இடம் கிடைக்கிற வரைக்கும் எல்லா காரியங்களும் இயேசப்பா பார்த்து செய்து அதன் காலத்தில் அவர் நேர்த்தியாக நன்மையாக செய்து வந்தார். அதுக்காக கோடானு கோடி நன்றி சொல்கிறோம். நாங்கள் எல்லாரும் ஜெபித்த ஒவ்வொருத்தருக்காக நன்றி சொல்கிறோம். சபையில் இருக்கிற சிஸ்டர்ஸ், பிரதர்ஸ், ஃபேமிலிஸ் எல்லாருக்கும் மனதார நாங்கள் குடும்பம் சார்பால் நான் நன்றி செலுத்தி உங்களை we are so grateful and we are so thankful for holding us in your prayers. ஒவ்வொரு காரியத்துலையும் ஒரே ஒரு சிறிதான ஒரு காரியம், இந்த 7 நாட்கள் இன்னைக்கு கடைசி நாளாக ஃபாஸ்டிங் ஏசப்பா வைக்க கொடுத்தாங்க கிருபையா. நான் மட்டும் இல்லை, குடும்பமாக நாங்கள் 4 பேரும் ஏசப்பாவோட கிருபையினால் ஏசப்பாக்கு விரும்புகிற ஒரு உபவாசத்தை ஏசப்பா வைக்க கொடுத்தாங்க. ஏசப்பாவோட சன்னிதானத்தில் பிரசன்னத்தில் காத்திருந்து அமர்ந்து இருந்து அநேக காரியங்கள் ஏசப்பா சொல்லி கொடுத்தாங்க. மாற்றங்கள் என்னெல்லாம் மாறணும், என்ன காரியங்கள் எல்லாம் நமக்குள்ள ஒரு சேஞ்ச் வரணும், எங்களுக்குள்ள ஒரு சேஞ்ச் வரணும்னு சொல்லி கொடுத்து படிப்படியாக படிப்பு கொடுத்து அதுக்கப்புறம் மாற்றங்களை கொடுத்தாங்க ஏசப்பா. அதுக்காக நன்றி சொல்கிறேன். ஏன்னா மாற்றம் நம்ம மாறினாதான் எல்லாவற்றையும் மாறும், சபை காரியங்கள் எல்லாம். ஸோ நாங்கள் ஒரு சாக்ரிஃபிஷியல் ஒரு ஸ்டெப் எடுக்கணும்னு கத்தர் இந்த பாக்கியத்தை கொடுத்ததுக்காக கோடான் கோடி ஸ்தோத்திரம் சொல்லி நன்றி செலுத்துகிறேன். அது மட்டும் இல்லை, கிருபையாக போன மாதத்துலேருந்து அநேக காரியங்கள் புது மீட்டிங்ஸ் தேவன் ஆர்மிக்கு கொடுத்தாங்க. சிறு பிள்ளைங்களுக்கு ஜூம் மீட்டிங் கிட்ஸ் ஃபார் கிரைஸ்ட்னு, அதுக்கப்புறம் பெண் பிள்ளைங்களுக்கு கேர்ள்ஸ் ஃபார் கிரைஸ்ட், அதுக்கப்புறம் பாய்ஸ்க்கு ஆண் பிள்ளைங்களுக்கு பாய்ஸ் ஃபார் கிரைஸ்ட். இதே மாதிரி நம்ம விமென்ஸ் ப்ரேயர் வாரியர்ஸ் டீம், ஸோ அந்த இதுவும் மென்ஸ் வாரியர்ஸ் டீம் எல்லாத்துக்கும் எழுப்புதலுக்காக அந்த ஒரு வாஞ்சியோடு ஜெபிக்கிறதுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஏசப்பா வந்து இந்த வாஞ்சியை கொடுத்து இந்த ஆர்வத்தை கொடுத்து ஏசப்பா வந்து நம்மளை எல்லாரும் ஆயத்தப்படுத்திருக்காங்க. என்ன முக்கியம்னா ஏசப்பா வந்து இந்த சபை நம்ம கேஆர்சி சபையை ஏசப்பா தெரிந்து கொண்டு இருக்கிறாங்க தேவனோட எழுப்புதத்துக்கு. ஸோ அந்த இது அது ஒரு பெரிய பாக்கியம். அது முதலாக அந்த பெரிய பாக்கியம் அதை வச்சு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி வருது. நம்ம இன்னுமா ஏசப்பா கூட இருந்து ஜெபிக்கிற காரியங்கள், ஸோ சேர்ந்து ஒன்று சேர்ந்து நம்ம எல்லாரும் சபையோராய் சேர்ந்து ஏசப்பாவை இன்னும் தொழுது கொள்வோம், இன்னுமாய் தேடுவோம், இன்னுமாய் எழுப்புதத்தின் ஆவி பற்றி எரியும்படி நம்ம இன்னுமாய் ஜெபிப்போம். இந்த சாட்சியை தேவன் ஆசீர்வதிக்கும்படி நான் கேட்டு இயேசுப்பா நாம மகிமைக்காக ஆமேன். கருத்தை தட்டி நல்ல சாட்சிக்காய் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். இப்படியாய் இந்த ஒரு வார காலம் கர்த்தருடைய நாமத்தினால நாங்கள் குடும்பமாய் காத்திருக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காய் நன்றி சொன்னால் ஊழியம் செய்ய முடியாது. நம்முடைய சுயபலத்தினால ஊழியம் செய்ய முடியாது. தனி மரம் தோப்பாகாதுன்னு சொல்லி ஆண்டுடைய நம்முடைய பழமொழி இருக்கிறது. எனவே நாம் அதே போல் நான் எங்களை எல்லாரும் சேர்ந்து எங்களோடு கூட உன்னதமான ஊழியத்தை உத்தமமாய் நிறைவேற்றுகிறீங்க. அதற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து நெகமியா சொன்னதை போல் நம்ம எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொன்னதை போல் நம்ம எல்லாரும் இந்த சபையை எழுத்து கட்டுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய கிருபை நம்மை தாங்கும். தொடர்ந்து கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற தசமங்களை பின்னாடி பின்னாடி இருந்து அருமையான நம்முடைய மூப்பர் சொல்லிட்டாரு பின்னாடி எடுக்கலான்னு சொல்லிட்டு அடுத்தாப்புல பின்னாடி எடுக்கலாம். கர்த்தர் நல்லவர். எனவே இந்த நாளில் வேறு யாராவது சாட்சி, சின்ன சாட்சி, என்ன டைம் இல்லை, சின்ன சாட்சி ஓகே, அது அவங்க கையில் கொடுத்துருக்கும்போது அவங்க எப்படி நடத்துவாங்க. காட் பிளெஸ் யூ. பின்பாய் கடைசியில் எல்லாம் வைத்துக்கொள்ளலாம். இப்பொழுதும் எல்லோரும் தேவனுடைய பிரசனத்தில் எழுந்திருக்கலாம். கடைசியில் நம்ம ஆஃபரிங்கெல்லாம் இன்றைக்கு சாரி உட்காருங்க எல்லோரும். இன்றைக்கு அருமையாக முதலே சொல்லியிருந்தேன், பர்த்டே ஆனிவர்சரிஸ் அருமையான பாலா அபிக்கு இன்றைக்கு இல்லையா, இன்றைக்கு தான் பிறந்த நாள். கருத்தை தட்டி அருமையான பிள்ளைகளுக்காய் ஆண்டவருக்கு நன்றி சொல்லட்டும். இப்படியாய் கர்த்தருடைய பிள்ளைகள் ஆண்டவருடைய நாமத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டு அருமையான மகன் பாலாவுக்காய், அருமையான மகள் அபிக்காய், கிருபையாக கொடுத்த அஜய்க்காய், ஆசிஸ்காய் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இப்படியாய் கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகள் இப்படியாய் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்று சொன்ன அவருடைய வார்த்தையின்படியாய் அருமையான பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதித்தார்.
நல்ல பிள்ளைகளை கத்தர் கொடுத்தார். அதற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கரத்தை இவர்களுக்கு நேராக உயர்த்துங்க. கத்தர்களை ஆசீர்வதிக்கும்படியாய் ஆண்டவரே இந்த நாளில் கொண்டு வந்த ஆண்டவரே உடைய பிள்ளைகளுக்காக செபிக்கிறோமப்பா. விசேஷமாய் அருமையான பாலாவுக்காய், அருமையான மகள் அபிக்காய், கிருபையாக கொடுத்த அருமையான பிள்ளைகள் ஆண்டவரே அஜய்க்கா, ஆசீஸுக்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து அவருடைய இந்த நாளில் ஆண்டவரே அவர்களை ஆண்டவரே கரம் பிடித்து ஆண்டவரை நடத்தி ஆண்டவரை இந்த திருமண நாளை கொண்டாடும்படியான கிருபைகளை கத்தர் அருமையான பிள்ளைகளுக்காய் நீர் கொடுத்தீரே, அதற்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஆண்டவரே அவருடைய எல்லா காரியங்களிலும் கத்தருடைய கரம் தாங்கி ஆசீர்வதிக்கும்படியாக செபிக்கிறோமப்பா. தேவனுடைய கரம் இன்னுமாய் உயர்த்தும்படியாக செபிக்கிறோம். கத்தருடைய கரத்தில் இருக்கிற களிமண்ணாய் இருக்கிற நம்முடைய பிள்ளைகளை கத்தர் இன்னுமாய் ஆசீர்வதித்து உயர்த்தும்படியாக செபிக்கிறோம். கிருபை தாங்குவதாக ஆசீர்வதிங்க. தொடர்ந்து ஆண்டவரே சபையாய் இவர்களை இயேசு நாமத்தினால ஆசீர்வதிக்கிறோம். தொடர்ந்து நன்மையான காரியங்களை செய்யுங்க, ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால செபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். உட்காருங்க. உங்களையும் உங்களுடைய குடும்பத்தை கத்தர் ஆசீர்வதிப்பார். வேற யாராவது இன்றைக்கு பிறந்த நாளை திருமணம் கொண்டாடுகிறீங்களா? இன்றைக்கு இந்த வாரத்தில் எங்களுக்கு ஆனிவர்சரி, அது ஐயா கடைசியில் ஜெபம் பண்ணுவாங்க. நாளைக்கு பிறந்த நாள். சரி, இவர்களுக்கு காலை ஊரில் இருக்கிறது என்ன போவாஸோட பேர் எனக்கு ஓகே, பேரை மாற்றிட்டீங்க. ஓகே, காட் பிளஸ் யூ. அவங்க வண்டி வந்துட்டு இருக்கிறதுனால லேட் ஆகுதுனால சொல்லியிருக்கிறாங்க. இவர்களுக்காக நம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே இந்த நாளில் ஆண்டவரே நிற்கிற ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்க. விசேஷமாக ஆண்டவரே அருமையான சகோதரி சுஜாதாவுக்காக செபிக்கிறோம். நாளைக்கு பிறந்தநாள் கொண்டாடுகிற அருமையான சகோதரி கத்தரை ஆசீர்வதிக்கும்படியாக செபிக்கிறோம். வாழ்க்கையில் ஆண்டவரே அவர்கள் ஆண்டவரே என்னென்ன காரியத்துக்காக செபிக்கிறாங்களோ இந்த வருடத்தில் ஆண்டவரே நீர் அந்த அருமையான மகளுக்கு செபிக்கிற காரியங்களை கத்தர் அற்புதத்தை செய்து ஆசீர்வதிக்கும்படியா இயேசுவின் நாமத்தினாலே செபிக்கிறோம். கிருபை தாங்கட்டும். இரத்த குட்டைகளாய் மூடிக்கொள்ளுங்கப்பா. அருமையான ஆண்டவரே போவாஸுக்காக நாங்கள் செபிக்கிறோம். அவருடைய குடும்பத்தில் காணப்படுகிற அந்த பிறந்த நாளை கத்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் இயேசுவின் நாமத்தினாலே செபிக்கிறோம். கிருபை தாங்கட்டும். உடைய இரத்த குட்டைகளாய் அவர்களை மூடிக்கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. தொடர்ந்து பாக்கியம் நன்மை உண்டாயிருக்க கிருபை தரும்படியாக செபிக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவரே ஆசீர்வதிங்க, நன்மையான காரியங்களை செய்ய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினால செபிக்கிறோம் பிதாவே. உட்காருங்க. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். எத்தனை பேர் கர்த்தருடைய வார்த்தைக்கு நான் ஆயத்தத்தோடு கூட காத்திருக்கிறேன் என்று சொல்லி ஆயத்தத்தோடு கூட வந்திருக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையில் வல்லமை உண்டு. ஒரு முக்கியமான அறிவிப்பு அதுக்கு முன்பாய். இன்றைக்கு 8:30 மணிக்கு மேலே தான் ஆரம்பித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள்லாம் சீக்கிரம் வந்துட்டீங்க, நல்லது. அடுத்த வாரமும் 8:30ன்னு சொல்லி லேட்டாக வரக்கூடாது. சொன்னால் வருவாங்க 8:30க்கு தான் ஆரம்பிப்பாங்க, நம்ம 8:30க்கு போகலாம், அப்படி இல்லை. அடுத்த வாரம் சொன்னால் இன்றைக்கு முதல் நாளாக இருந்ததுனால இதெல்லாம் சரியாக ஒழுங்குபடுத்துறதுக்கு எல்லாம் நமக்கெல்லாம் புது இடதுனால லேட் ஆகிடுச்சு, மன்னித்து கொள்ளுங்க. ஆனால் அடுத்த வாரத்தில் சரியாக 8 மணிக்கு ஷார்ப்பாக ஆரம்பிச்சிருவோம், சரியா? அதனால் இந்த வாரத்தில் நம்மெல்லாம் போன அப்புறம் தானே ஆரம்பித்தாங்கன்னு சொல்லி அப்படிலாம் இருக்கக்கூடாது. சரியாக 8 மணிக்கு எல்லோரும் வந்துடுங்க. சரியான நேரத்தில் நம்ம ஆரம்பிப்போம், சரியான நேரத்தில் நம்ம முடிப்போம். கர்த்தருடைய கிருபையினால் ஆண்டவர் அதை ஞாபகப்படுத்துகிறேன். அதே போல் வருகிற ஞாயிற்றுக்கிழமை நம்முடைய சபையானது D1 ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எல்லாரையும் நாங்கள் எதிர்பார்க்க சொன்னால் ஒரு நாள் லீவு, இந்த அருமையான தேவ பிரசனத்தோடு கூட இந்த லீவு நாட்களை நாம் ஆரம்பிப்போம். அதே போல் வேலைக்கு போவதற்கு முன்பாய் தேவ பிரசனத்தோடு கூட வேலைக்கு போவதற்கு ஞாயிற்றுக்கிழமை இரவு 8:30 மணிக்கு சரியாக வாங்க. 10 மணிக்கு நம்ம முடிச்சிடலாம், 1 மணி நேரம் தான். அதை மனதில் வைத்துக்கொள்ளுங்க. எல்லாரையும் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். கர்த்தர் நல்லவர். அதே போல் ஆண்டவருடைய நாமத்தினால நம்ம இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தையை கொண்டு வரும்படியாய் அருமையான பாஸ்டர் நியூட்டன் தினகரன் நம்ம மத்தியில் இருக்கிறாங்க. அவங்க நமக்கு புதிதானவர்களில் KRC மினிஸ்ட்ரிஸோடு கூட இணைந்து செயல்படுகிற தேவனுடைய உத்தமமான தேவனுடைய ஊழியக்காரர். மாத்திரமில்லை, எங்களுடைய ஒரு பாஸ்டர் நாங்கள் அழைத்து கொண்டாலும் என்னுடைய உடன்பிறவாத ஒரு சகோதரர், அப்படி தான் நான் சொல்ல முடியும். அப்பேற்பட்ட அன்பின் ஐக்கியத்தை கர்த்தர் எங்களுக்குள்ளாய் கொடுத்திருக்கிறார். ஏதோ விசிட்டிங் ப்ரீச்சர்னு சொல்லி யாரும் அவரை நினைக்கக்கூடாது. புதிதாய் வந்திருக்கிறான்னு சொல்லி அவங்க விசிட்டிங் ப்ரீச்சர் அல்ல, நம்முடைய சபையை சேர்ந்த நமக்காய் ஜெபிக்கிற, நம்மளோடு கூட இணைந்து செயல்படுகிற, நம்முடைய நல்வாழ்வை நம்முடைய சபை இன்னுமாய் பெருக வேண்டும் என்று சொல்லி விரும்புகிற ஒரு உத்தமமான தேவனுடைய ஊழியக்காரர் அவர் நம்ம மத்தியில் இருக்கிறாங்க. எனவே இந்த இடத்துல நம்ம என்ன சொன்னால் அவங்களுக்கெல்லாம் இன்னும் நிறைய டைம் கொடுக்கணும். ஆனால் இந்த இடத்துல சரியாக நம்ம 10:30 மணிக்கு முன்னாடி வெளியே போயிடணும், அதான் நமக்கு டைம், அவ்வளோதான், சரியா? அதனால் ஐயா இன்றைக்கு கொஞ்ச நேரம் தான். ஆனால் நம்ம வருகிற ஞாயிற்றுக்கிழமை 8:15 நமக்கு ஹால் இருக்குது. 8:15 முழுவதுமாய் அவங்க கையில் கொடுத்துரும். ஒர்ஷிப்லேருந்து எல்லாமே அவங்க தான்.
அவங்க தான் நமக்கு டைம் தருவாங்க, அனௌன்ஸ் பண்ணுங்கன்னு சொல்லி நமக்கு அவங்க டைம் கொடுப்பாங்க. அப்படி ஒரு அபிஷேகம் பெற்ற தேவனுடைய ஊழியக்காரர். அதனால் 8:15 அவங்க கையில் கொடுத்துருவேன். அப்போ அவங்க சொல்லுவாங்க, நீங்கள் என்னைக்கு இப்போ காணிக்கை எடுங்க சொன்னால் அப்போ தான் நான் காணிக்கை எடுக்க வருவேன். சரி, அப்போ எப்பட்டு என்ன சொன்னால் நம்ம ஒன்றாய் நடத்தக்கூடிய ஆவியில் ஒத்து போகக்கூடிய உத்தமமான தேவனுடைய ஊழியக்காரர். அவங்களுடைய சாட்சியை நான் சொல்ல மாட்டேன். எல்லாரும் தேவனுடைய பிரசனத்தில் எழுந்திருந்து கரத்தை தட்டி உற்சாகத்தோடு கூட அவர்களை உற்சாகமாய் வரவேற்போம். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ. யா, காட் பிளஸ் யூ. உட்கார்ந்து விடுங்கள். தேங்க்யூ. ரொம்ப 8 வருஷம் கழித்து மீண்டுமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கொண்டு வந்ததை நினைத்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன். எனக்கு அழைப்பு கொடுத்த அன்பு சகோதரர், அவர் பேரை சொல்ல வேணான்ட்டார், உங்களுக்கு எல்லாருக்கும் அவரை தெரியும். ஆகவே எனக்கு அவர் விசாவும் டிக்கெட்டெல்லாம் கொடுத்து கண்டிப்பாக நீங்கள் வரணும் பாஸ்டர்ன்ட்டு ஏறக்குறைய ஒரு 6 மாதங்களாக எனக்கு வலியுறுத்தி கொண்டிருந்தார். கடந்த மாதம் என் மகளுக்கு திருமணம் என்பதனால வர முடியவில்லை. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். பாஸ்டர் அவங்க சொன்னது போல் ஐ எம் பார்ட் ஆஃப் கேஆர்சி அண்ட் glory be to God's holy name. தேவன் கிருபையாக ஆண்டவர் நடத்த அவர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நிறைய புதுமுகங்களை பார்க்கிறேன். பழசு 1-2 கொஞ்சம் பேர் இருக்கிறீங்க. ரொம்ப மகிழ்ச்சி. ஷேர்லியெல்லாம் பார்க்குறது ரொம்ப சந்தோஷம். அவங்கெல்லாம் அப்போல்லாம் திருமணமே ஆகலை. ஸோ we used to pray for them. ஆனால் இன்றைக்கு திருமணம் ஆனிவர்சரி கொண்டாடுறது பார்க்கும் பொழுது மிக்க மகிழ்ச்சி. அவங்க அந்த she sent me the invitation also on Facebook, so thank you for it, and we prayed for you, and for your sister and for your family and all the other brothers and sisters over here. இங்கே இருக்கக்கூடிய அன்பு சகோதர சகோதரிக்காக ஜெபிப்பது உண்டு. பாஸ்டர் சொன்னது அத்தனை உண்மை. பாஸ்டர் தில்குமார் அவர்கள் என்னை மிகவும் அதிகமாக நேசிப்பார். தம்பி பிரதருக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். அவங்க ஆரம்பத்திலேருந்து இருக்கக்கூடிய வெரி மச் சீனியர் and he knows every in and out of KRC, and very humble, very simple, and very understanding with Pastor Dil, and things were going on. Glory to God. கர்த்தர் நல்லவர். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம் அனைவரையும் நேசிக்கிறார். அவருடைய நேசம் பாசம் எந்த வகையிலும் குறைப்பட்டு போவதே கிடையாது. நாம் தான் அவரிடத்தில் நேசத்தை அதிகமாய் ஊற்றி காண்பிப்பதும் கிடையாது. இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய வேத வசனம் பாடல் ஆராதனாலாம் எனக்கு இருக்காது. காரணம் நிறைய வார்த்தைகளை பேச இருக்கிறேன். இன்றைக்கு வாழ்க்கையில் குறைப்பட்டு இருக்கிறது என்ன கேட்டிங்கன்னா, ஆவிக்குரிய வாழ்க்கையில் வார்த்தை, த வேர்ட் ஆஃப் காட். அதிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. அந்த வார்த்தை தான் மாம்சமானதுன்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. யோவான் 1:14 அந்த வார்த்தை தான் மாம்சமாயிடுன்னு சொல்லிட்டு. வார்த்தைக்கு முக்கியத்துவத்தை கொடுக்கிற எந்த ஒரு சபையும், எந்த ஒரு குடும்பமும், எந்த ஒரு ஊழியமும், எந்த ஒரு ஊழியரும் இருப்பார்கள் சொன்னால் அதுதான் கர்த்தர் விரும்புகிற ஒன்றாக இருக்கிறது. தேவ வார்த்தை என்பது பரிசுத்த வேதாகமத்தில் இருக்கக்கூடிய இந்த 66 புத்தகங்களுக்குள் அடிப்படையில் ஒரு மனிதன் இந்த வேதத்தில் இல்லாத ஒரு வெளிப்பாடை சொல்வான் என்று சொன்னால் அது தேவனிடத்தில் வரக்கூடிய வெளிப்பாடுகள் அல்ல. Any revelation that comes without the word of God, it cannot be from God. Every revelation needs to be according to the word of God. வேத வசனத்தில் எழுதப்பட்டிருக்கக்கூடிய கூட்டவும் கூடாது, குறைக்கும் கூடாது, வெளிப்படுத்த சொன்னது போல் அந்த அடிப்படையில் இருக்கக்கூடிய வாக்கியங்களின் அடிப்படையில் தான் நாம் அனைவருடைய வாழ்க்கை பிரசங்கிக்கிற நானாக இருக்கட்டும், இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களாக இருக்கட்டும், நாம் அனைவருக்கும் ஒன்றுதான் வார்த்தை. தேவ ஆலயத்துக்கு வரக்கூடியவர்கள், தேவனுடைய சமூகத்துக்கு முக்கியத்துவத்தை கொடுக்கக்கூடியவர்கள் கர்த்தர் நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். லேட்டாக வர்றது நானே பார்த்தேன், நிறைய பேர் லேட்டு. எனக்கு பிடிக்காத ஒரு பெரிய விஷயம் என்னென்னா இந்த லேட்டாக வர்ற கேஸ் தான். ஆஸ் அ பாஸ்டர் மற்றதுக்கெல்லாம் நம்ம நல்லா டைம் எடுத்து நல்லா ஓடுறோம். இப்போ நான் அதை எடுத்தால் அது ஒரு 10-15 நிமிஷம் ஓடிடும். இப்போ அதுக்கு அது உள்ளே வரல, பார்க்கலாம் சண்டே இஃப் காட் வில்லிங். யாருக்கு கர்த்தருக்கு முக்கியத்துவத்தை கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு கர்த்தர் முக்கியத்துவத்தை கொடுப்பார். ஒரே ஒரு சின்ன சாட்சி. 34 ஆண்டுகள் முழு நேர ஊழியத்தில் இருக்கிறேன். என் மனைவி டீச்சராக இருந்தாங்க. வேலையை விட சொன்னேன்.
இடையில செஞ்சது. என்னுடைய 34 ஆண்டுகள் ஊழியத்தில் என்னுடைய மகளுடைய வருமானத்தின் பணத்தை கூட நான் எடுக்கலை. முழுக்க முழுக்க விசுவாசத்தின் அடிப்படையில் கர்த்தரை சார்ந்து கொள்ளக்கூடிய வாழ்க்கையை கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். இந்த 34 ஆண்டுகள் முழு நேரத்தில் கிரெடிட் கார்டு நான் ஒரு முறை கூட யூஸ் பண்ணது கிடையாது. நான் லோனு இஎம்ஐ ஒரு முறை கூட நான் போட்டது கிடையாது. ஆண்டோட கிருபையினால என்னுடைய பிரசங்கத்தில் வெளிநாடாக இருக்கட்டும், என்னுடைய சபையாக இருக்கட்டும், என் தேவையை சொல்லி ஜெபித்து கொள்ளுங்கள் என்று சொல்லி கூட நான் சொன்னது கிடையாது. நான் விசுவாசிக்கிறவரை இன்னார் என்று அறிந்திருக்கிறேன். Glory to God. Hallelujah. என்னுடைய தேவைகளை கர்த்தர் சந்தித்து மட்டுமாக நடத்தி கொண்டு வருகிறான்னு சொன்னால், கடன் இல்லாமல் என் மகளுக்கு திருமணம் நடத்தி வைக்க கர்த்தர் உதவி செஞ்சார். அதுக்கும் கடன் இல்லை. Hallelujah. அப்போ பாஸ்டர் நிறைய சேர்த்து வச்சிங்களா? அதுவும் கிடையாது. என் மனைவி கேட்டாங்க, ஏங்க கல்யாணம் ஆக போது என்ன பண்ண போறீங்க? நான் சொன்னேன், எப்சி நான் கண்டது கர்த்தரிடத்தில் திருமணத்துக்கு முன்பதாகவே அந்தந்த தேவை வரும், அதுக்கு கொடுத்துட்டே இருப்போம், கவலைப்படாத, நல்ல மாதிரியே நம்ம முடிக்க கர்த்தர் உதவி செய்வார். சொன்ன மாதிரி திருமணத்துக்கு 15 நாளுக்கு முன்னாடி சொன்னேன். அதே போல் தேவன் எல்லாவற்றையும் நேர்த்தியாக நடத்தி முடிக்க கர்த்தர் கிருபை கொடுத்தார். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நல்ல ஒரு ஊழியத்தில் கொடுக்க வேண்டும் என்று காத்திருந்தோம். அவனமாகவே கர்த்தர் அதை செய்தார். ஒரு சபையினுடைய போதகருடைய மூத்த மகனுக்கு கொடுக்கும்படி தேவன் உதவி செய்தார். என் மகளை எதற்காக எங்கள் 2 பெண் பிள்ளைகளை ஊழியத்துக்காக வளர்த்து கொண்டு வந்தோமோ அதற்காகவே உரியவர்களாக வைக்க வேண்டும் என்று நாங்கள் காத்திருந்தோம். கர்த்தர் அவனமாக செய்தார். Glory to God. Hallelujah. அருமையான பாஸ்டர் ஜெயக்குமார் அவங்களுடைய சொன்ன மாதிரி உடன்பிறவாத சகோதரன், நல்ல ஆத்மீகமான சகோதரர், நண்பர், நல்ல ஒரு குடும்பம். என்ன ஒரு பெரிய சந்தோஷம்னா, மக நடத்தின அந்த ஆராதனை, அந்த வாய்ஸ், அந்த பாடுற விதங்கள், இந்த பிரசனம், ஐ வாஸ் ரியலி என்ஜாயிங். பிகாஸ் அவங்களாம் சின்ன வயசுலேருந்து நான் பார்க்குறேன். Glory to God. இந்த கேஆர்சியில் இன்றைக்கி இந்த குடும்பமாக நின்று தேவராஜ்யத்தை கட்டுதை நினைக்கும் பொழுது உண்மையாகவே ஒரு பெருத்த மகிழ்ச்சி. கரங்களை தட்டி ஆண்டவர் மயங்கப்படுத்துமே. Glory to God. Glory to God. Glory to God. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. நான் ரொம்ப நாளாக இங்கிருந்து வருவதற்காக வரல, ஷார்ட் பீரியடாக வந்துட்டு போக இருக்கிறேன். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருடைய வார்த்தையை பற்றி சொன்னது போல, ஆண்டவருடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் நிஜமாக இருக்க வேண்டும். இட்ஸ் இஸ் அ லிவிங் வேர்ட் ஆஃப் காட். வேதத்தை நீங்கள் எப்போ வாசித்தாலும் அதிலிருந்து நமக்கு ஆண்டவருடைய வெளிப்பாடு நமக்கு கிடைக்கப்பெறுவது உண்டு. எத்தனை பேர் பைபிள் வாசிக்கிற பழக்கம் இல்லை? கண்டிப்பாக உண்மையை சொல்ல மாட்டீங்க. கண்டிப்பாக சொல்ல மாட்டீங்க. எத்தனை முறை மொபைல் தினந்தோறும் பார்க்குறோம். அதாவது கால்ஸ் வர்ற விஷயத்தை மட்டும் நான் சொல்ல வரல, தட் இஸ் டிஃபால்ட்டு. நம்ம ஒருத்தர் கால் பண்ணணும், கால் ரிசீவ் பண்ணணும், அது அந்த கணக்கு எடுக்க வேண்டாம். எத்தனை முறை ஃபோன் எடுக்கிறோன்ட்டு அது தவிர்த்து எத்தனை முறை ஃபோன் நம்ம திறந்து பார்க்குறோம். இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கு, யூடியூபு, வாட்ஸ்அப்பு மெயின்லி. எத்தனை முறை இதை நம்ம திறந்து படிச்சிருக்கிறோம், பார்க்குறோம்? எத்தனை முறை? கவனிங்க. குழந்தைங்க சத்தம் போடாமல் தயவு கூர்ந்து பார்த்துக்குங்க. ஆவிக்குரிய சிந்தனை தேவ நமக்கு வைத்திருக்கிற தேவனுடைய ஆசீர்வாதங்கள் நமக்கு உண்டாக்கி வைத்திருக்கிறது எல்லாம் அவருடைய வார்த்தை கொண்டுதான ஒழியே இவர் ஒன்றும் கொண்டும் அல்ல. அப்போஸ்தலர்களுடைய புத்தகம் 16ஆம் அதிகாரம் 30-31 எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். Acts the Apostle chapter 16 verse 30 and 31. The 2 verses when we read, we see a lot of things into that and the background how this has happened. இதோடைய பின்னணி, இது எப்படி நடந்தது, இந்த வசனத்தின் அடிப்படையில் காணப்படக்கூடிய காரியம் என்னன்றது நம்ம பார்க்க பார்க்கணும். சுருக்கமாக வேகமாக வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 30-31. அவர்களை வெளியே அழைத்து வந்து ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? கேட்கிறது யார் தெரியுங்களா? யாரை அடித்தாரோ அவரை பார்த்து அடித்தவர்கள், சிறையிலே வைத்தவர். ஒரு சம்பவம் நடைபெறுகிறது. அந்த சம்பவத்தின் அடிப்படையில் இவர்கள் பயந்து போய் கேட்கிறாங்க, நான் ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? அடுத்த வசனம் சொல்கிறது,
அதற்கு அவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி என்று வேதம் நமக்கு கூறுகிறது. கவனிப்போம். வேத வசனங்கள் சத்தியமாக இருக்கிறது, நடைமுறைப்படுத்தக்கூடிய வார்த்தைகளாக இருக்கிறது. எத்தனை பேர் வேத வாக்கியங்கள் நம் வாழ்க்கையில் நடைமுறையிலே காணப்படுகிறது? எத்தனை பேர் சொல்ல முடியும், இந்த பரிசுத்த வேதாகமத்தின் அடிப்படையில் என் வாழ்க்கை காணப்படுகிறது, இந்த பரிசுத்த வேதாகமத்தின் அடிப்படையில் என் குடும்பம் வாழ்க்கையை நான் நடத்தி கொண்டு வருகிறேன்? எத்தனை பேர் உண்மையாக சொல்ல முடியும்? I want to challenge people. ஒரு சவாலாக எடுத்து நான் சொல்ல விரும்புகிறேன். எத்தனை பேர் இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுக்க போறோம், நான் என் வாழ்க்கை முற்றிலுமாய் இந்த பரிசுத்த வேதாகமத்தின் அடிப்படையில் நான் அமைத்து செல்ல போகிறேன் என்று சொல்லி பிராக்டிக்கலா பார்ப்போம். இங்க இருக்கிறவங்க யாருமே எனக்கு பணம் வேண்டான்னு சொல்றதே கிடையாது. இன்னொரு வார்த்தை சொல்றேன், கோச்சிக்காதீங்க. நீங்க கோச்சிக்கனால எனக்கு பிரச்சனை கிடையாது. யாருமே ஐ எம் நாட் கிரீடி ஃபார் மணின்னு யாரும் சொல்றதே கிடையாது. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கு, பணம் எல்லாவற்றுக்கும் அவசியமாக இருக்கு. இட் நீட்ஸ் டு பி பேலன்ஸ்ட். ஐ எம் நாட் கோயிங் ஃபார் த மணி, பட் ஐ வாண்ட் டு டாக் சம்திங் மச் இம்பார்ட்டன்ட். பணத்தை குறித்து மட்டும் நான் பேச அங்கே வரல. ஆனால் மிக முக்கியமான ஒரு காரியத்தை நம்ம பார்க்க போறோம். ஒரு கிறிஸ்தவன் இந்த உலகத்தின் ஐஸ்வர்யத்தையும் பணத்தையும் மையப்படுத்தி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அவர் முன்னிட்டு வைத்து வாழ்வான்னு சொன்னால் அது கிறிஸ்தவ வாழ்க்கை அல்லவே. சபை தேடி வருவதற்கு எனக்கு பணம் கிடைக்கணும், எனக்கு உயர்வு கிடைக்கணும், எனக்கு இன்னும் பத்தல இன்னும் வேணும், ஒரு வீடு போதாது இன்னொரு வீடு வேணும், இப்படி பலவிதமான காரியங்கள் ஒருவரை பார்த்து ஒருவரை நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய காரியமாக இருக்கிறத ஒழியே வேதத்தை பார்த்து கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம் இல்லாமல் இருக்கிறது. We learn from something from somebody, but we don't learn from the word that is being written. எழுதப்பட்டிருக்கிற வார்த்தையின் பிரகாரமாக வாழ்க்கை அமைத்து சொல்ல வேண்டும் என்று நான் ஆரம்பத்தில் வச்ச ஆண்டவர்கிட்ட, நீங்க ஊழியத்துக்கு அழைக்கிறீங்க ஆண்டவரை, கடன் வாங்க மாட்டேன் கடன் கொடுப்பேன்னு தான் நீங்க சொல்லியிருக்கிறீங்க. என்னுடைய சாட்சியே அதுதான். வாழ்வாதாரத்தில் என் பிள்ளைகளை படிக்க வைத்ததில், என்னுடைய திருமண காரியங்களிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் எல்லாமே 8 வருஷத்துக்கு அப்புறம் ஏன் வரேன்னா, அழைப்பு இல்லை, வரல, அவ்வளோதான், சிம்பிள். ஆட்கள் தெரியும், பாஸ்டர்ஸுக்கு தெரியும், ஒரு ஏவுதல் இருக்க வேண்டும், ஆண்டவர் நடத்த வேண்டும். அப்படிப்பட்ட எண்ணங்கள் இருந்தால்தான் தேவனுடைய வார்த்தைக்கு, தேவனுடைய வாழ்க்கைக்கு, கர்த்தருக்குள் இருக்கக்கூடிய வாழ்க்கைக்கு நாம் வாழ வேண்டும். எவ்வளோ சொல்வதற்கு ஒரே ஒரு விஷயம் அந்த 30வது வசனத்தில் சொல்றாரு பாருங்க. என்ன சொல்லுது அந்த 30வது வசனத்தில்? நான் ரட்சிக்கப்படுவதற்கு கீழ்ப்பகுதி மட்டும் வாசிங்களேன். நான் என்ன சொல்லு, இங்க பார்த்து வாசிங்க, இங்க இருக்கு பாருங்க. நான் ஆண்டவமாரே ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? ஹலோ, எத்தனை பேர் நம்முடைய வாழ்க்கையில ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்ற மனநிலையில் இருக்கிறோம்? சம்பாதிப்பதற்கு என்ன செய்ய வேண்டும்? இன்னும் மேல பிசினஸ் வளர்த்தெடுப்பதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? நல்லா ஹெல்த்தியா இருக்குவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? நல்லா தூங்குவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? நல்லா ஊரை சுற்றுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? நல்ல ஒரு மணப்பெண் கிடைப்பதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? திருமணத்திற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? இப்படி மற்ற பல காரியங்கள் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்ய வேண்டும் நமக்குள்ள வாஞ்சைகள் வருகிறது. நல்ல கவனிங்க, இவைகளுக்கு நான் எதிர்த்து பேசுகிறவன் அல்ல. இதற்கு எல்லாவற்றுக்கும் மிக அதி முக்கியமான ஒன்று என்னவென்றால் இந்த ரட்சிப்பு எனக்கூடிய ஒன்றுதான். காசு பணம் கொடுத்து கிடைக்கக்கூடியதல்ல, இலவசமாய் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த சிறைச்சாலையில் இருக்கிறவன் இவன் இவன் தான் கேட்கிறான். யார? பவுலை பார்த்து, பவுலும் சீலாவையும் பார்த்து கேட்கக்கூடிய ஒரு காரியம், நான் ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்யணும்? பயந்துட்டான்.
22 நீங்கள் வாசிச்சிங்கன்னா அந்த 22 கொஞ்சம் போடுங்க, அவங்க வாசிக்கிட்டோம். அங்கே இருக்குது பாருங்க சம்பவம், the incident that has took place. இந்த சம்பவிக்கப்பட்ட காரியம், இந்த பவுல், அப்போஸ்தலனாகிய பவுல், இவர் எப்படிப்பட்டவராக, பவுலும் சீலாவும் எதற்கு சிறைச்சாலையில் போடப்பட்டார்கள்? கிழிக்கப்பட்டு, இழுக்கப்பட்டு, அடிக்கப்பட்டு, மரத்தில் கட்டப்பட்டவளாக. எதற்காக? சுவிசேஷத்தை அறிவித்ததினாலே. எதற்காக? குறி சொல்ற அசுத்தாவியை விரட்டினதினாலே. கர்த்தரை சார்ந்து கொள்ளக்கூடிய தேவ ஜனம், கர்த்தரோடு கூட இணைந்திருக்கக்கூடிய தேவ பிள்ளைகள், கவனிங்க, நம்முடைய வாழ்க்கையில பெற்றுக்கொள்ள வேண்டியவைகளை பெற்றுக்கொள்ளாதபடிக்கு, தேவனிடத்தில் எதிர்பார்த்து நாம் பின்பற்ற வேண்டிய விஷயங்களுக்கு நாம் முதலிடம் கொடுக்காதபடிக்கு எதையோ நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். நான் ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? What made him to ask that word? அந்த மனிதனை பார்த்து, அவர்களை பார்த்து, நான் ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதற்கு காரணம் என்ன? பவுல் சொல்றாரு, முதலாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசி, அப்போது நீ உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். அடுத்த கேள்வி, 2 விஷயம் இருக்குது. அடுத்த கேள்வி, எத்தனை பேர் குடும்பத்தில் ரட்சிக்கப்பட்டிருக்க, என் வாழ்க்கையில் என்னுடைய குடும்பம் அனைவரும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள்? எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஏன் இன்றைக்கு சபை நிரம்பாமல் காணப்படுகிறது? சபைகளிலே ஏன் இன்றைக்கு குடும்பங்கள், இன்றைக்கு கணவர் ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க, குடும்பம் வேற யாரும் ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க, மனைவி ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க, வேற யாரும் ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க, பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டிருக்கும், பெற்றோர் யாரும் ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க. குடும்பமா இணைந்து ஊழியங்கள் செய்வது என்ன ஒரு மகிமையான ஒன்று. எனக்கு எத்தனை குடும்பம், அம்மா ஒரு சர்ச்சு, அப்பா ஒரு சர்ச்சு, பிள்ளை ஒரு சர்ச்சு, இன்னொருத்தர் வந்து எங்கேயாவது சினிமா தியேட்டர்லையும் அங்கேயும் இங்கே ஊரை சுற்றிக்கிட்டு இருக்கிற கேஸுங்க. ஆவிக்குரிய காரியங்கள், தேவனுக்குரிய காரியங்கள், தேவன் நமக்கு உண்டாக்கி வைத்திருக்கிற அனைத்து ஆசீர்வாதங்கள். You must understand the worldly system and the spiritual system. ஆவிக்குரிய உலகமும் உலக பிரகாரமான ஒரு உலகத்தை நாம் பார்த்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவைகளிலே நாம் ஆவிக்குரிய உலகத்தில் நாம் இருக்கிறோமா? பைபிள் சொல்லுகிறது, ரட்சிக்கப்பட்டவர்கள் சபைகளை சேர்க்கப்பட்டார்கள். இன்றைக்கு சபைகளே ரட்சிக்கப்பட வேண்டிய நிலைக்கு ஆளாகி இருக்கிறோம். ரட்சிக்கப்பட்டவர்கள் சபையில் சேர்க்கப்பட்டார்கள். ஆனால் இன்றைக்கு சபையே அநேக இடங்களிலே ரட்சிக்கப்பட வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் அதிகமாக இருக்கிறது. நித்திய வாழ்க்கைக்குரிய வேத வசனத்தின் அடிப்படை காணப்படாமல் இருக்கிறது. ஊழியர்கள் சொன்னால் அவர்கள் ஒரு பெரிய ஒரு இடத்துல அவர்களை வைத்து பார்க்கக்கூடிய நிலையில் இன்றைக்கு உலகம் ஒரு ஹீரோ வர்ஷிப்பாக, ஒரு சினிமாக்காரங்க மாதிரி ஆயிடுச்சு இன்றைக்கு உலகம், ஆவிக்குரிய உலகம். தேவனை சார்ந்து கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான குறிக்கோள், the focus on what you need to live. நீங்கள் வாழ வேண்டிய அந்த குறிக்கோளோடு கூட வாழ்க்கை, கிறிஸ்துவை பற்றிதனான வாழ்க்கை நமக்குள்ள இல்லை. இங்கே பார்க்கிற பவுலும் சீலாவும் என்ன நடந்த சம்பவம், ஜனங்கள் எல்லாம் அவளுக்கு விரோதமாக எழுப்பினார்கள். பவுலுக்கும் சீலாவுக்கும் அவர்களை அடித்து, அவர்களை துணியை கிழித்து, அவளை இழுத்து கொண்டு போய் சிறைச்சாலையில் போட்டார்கள். அதிகாரத்தில் நிற்க வைத்து சித்திரவதை செய்து, அப்படி நடந்தும் 23, 24 வசனம் என்ன சொல்லுகிறது? அவர்கள் ஆராதித்தார்களாம். கட்டப்பட்டாலும், அடிக்கப்பட்டாலும், கிழிக்கப்பட்டாலும், நொறுக்கப்பட்டாலும், எதிர்த்து எல்லா ஜனங்களும் எதிர்த்து நின்றாலும் அவர்களுடைய மனநிலை காரணம் தெரியுங்களா? Their focus was on God. Their focus was on salvation. Their focus was on God's power. ஆண்டவருடைய வல்லமையிலும், ஆண்டவரிலும், ரட்சிப்பிலும், தேவ நோக்கத்திலும் அவருடைய சிந்தனை எண்ணங்கள் வைராக்கியமாய் இருந்தபடினாலே அவர்களை ஒன்றும் செய்ய முடியாமல் இருந்தது. இன்றைக்கு சபைக்கு டைமுக்கு வர முடியல. நம்ம இன்றைக்கு ஆண்டவருக்காக வைராக்கியமா நிற்க முடியல. வேலை இடத்துல உண்மையாக நிற்க முடியல. இன்றைக்கு வேலை இடத்துல இன்னைக்கு காசு பணத்துல உண்மையா இல்லை. இன்னைக்கு மனைவிக்கு உண்மையா இல்லாத கிறிஸ்தவ வாழ்க்கை, பெண் கணவருக்கு உண்மையா இல்லாத கிறிஸ்தவ வாழ்க்கை, பெற்றோருக்கு உண்மையா இல்லாத கிறிஸ்தவ வாழ்க்கை, நீ வேலை செய்யற இடத்துல பாஸுக்கு உண்மையா இல்லாத கிறிஸ்தவ வாழ்க்கை, நம்பிக்கையற்ற ஒரு வாழ்க்கை.
ஏமாற்றமான வாழ்க்கை, ஏமாற்றுகிற வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஐம் டாக்கிங் அபவுட் த கிறிஸ்டியன்ஸ். ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்லக்கூடிய அந்த மக்களை பேசிக் கொண்டிருக்கிறேன். இவரை ஞானஸ்தானம் எடுத்து அவர் ரட்சிப்பு வந்துருச்சுன்னு அர்த்தம் கிடையாது. சபைக்கு வந்துட்டு ரட்சிப்பு வந்துட்டு அர்த்தம் கிடையாது. ஆனால் வாழ்க்கையில ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த வேத வார்த்தையின் அடிப்படையில் வாழ வேண்டுமே. இன்றைக்கு கணவர் வசனம் சொல்லுது, உன் தாயும் தகப்பனோடு உன் மனைவியோடு சேர்ந்து ஒரு மனமாக. 1 + 1 = 2 or 1? 1 + 1 ஒன்னா ரெண்டுங்களா? 2 தானே. ஆனால் வேதத்தின்படி கணவர் மனைவியாக வாழ்கிறது 1 + 1 = 1. ஆனால் இன்னைக்கு இல்லை. அந்த காலங்கள்லாம் உன் கண்ணில் நீல் வரிந்தால் என் கண்ணில் உதிரம் கொட்டுதடி. இன்னைக்கு அடிச்சு செத்து போனா கூட பரவாயில்ல, எடுத்து போடுங்க, நான் அப்புறம் வரேன்ற கேஸ் ஆயிடுச்சு இப்பெல்லாம். காரணம் என்ன தெரியுங்களா? செல்ஃபிஷ்னஸ். செல்ஃபிஷ், வெரி செல்ஃபிஷ். விட்டு கொடுக்கிற குணம் கிடையாது. முதலாவது குடும்பத்திலே கணவர் மனைவிக்குள்ளவே ஒரு அன்பு கிடையாது. செலவு பண்றதுல உண்மை கிடையாது. இன்றைக்கு கணவர் மனைவிக்குள்ளாக காசு விஷயத்துல, வருமான விஷயத்துல உண்மையான காரியங்கள் மனைவி கணவரிடத்தில் சொல்வது கிடையாது, கணவர் மனைவிடத்தில் சொல்றது கிடையாது. காரணம், ஐயோ ஐயா பேய் ஐயா, அவகிட்ட இருக்கிற பணத்தை கொடுத்தா எல்லாத்தையும் ஒழிச்சு கட்டிடுவா. அதுக்கு பயந்தான் சொல்லல. தப்பா ரைட்டா? முதல்ல அந்த பேயை விரட்டாம இருக்கிறத பெரிய தப்பு. ரட்சிப்பு, வைராக்கியம், கிறிஸ்துவ உண்மையான வாழ்க்கை, கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கை, ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? வாட் வாஸ் a reason for him to ask? காரணம் என்ன அப்படி கேட்பதற்கு? அந்த பவுலும் சீலாவுடைய வாழ்க்கையை பார்த்தபடினால அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு கிழிக்கப்பட்டு கால்கள் மரத்தில் கட்டப்பட்டு இருக்கக்கூடிய உட்காவலில் வைக்கப்பட்டார்களாம். நேரம் இல்லை அதெல்லாம் வாசிக்குது. 21, 22, 23. அதனால தான் நான் தள்ளி வந்துட்டேன். 23, 24 அதை வாசிங்களா? அந்த 23, 24 வாசிங்க அந்த வசனத்தை. அநேக அடி அடித்த பின்பு வைத்து பத்திரமாய் காக்கும்படி கட்டளையிட்டார்கள். சிறைச்சாலைக்காரனுக்கு கட்டளையிட்டார்கள். பெற்று உட்காவலில் அழைத்து மாட்டி வைத்தான். அடுத்து 25 வாசிங்க. நடுராத்திரியிலே, கவனிங்க சூழ்நிலை பாருங்க. You always need to understand your situation is not the destiny of your life. உங்களுடைய சூழ்நிலை வாழ்க்கையுடைய முடிவல்ல. நாட்டை விட்டு வந்திருப்பீங்க, சூழ்நிலை தாறுமாறா இருக்கும். கொஞ்சம் கவனிங்க, வசந்த கவனிங்க ப்ளீஸ். உன் சூழ்நிலைகள் கர்த்தரை சார்ந்து கொள்ளக்கூடிய தேவ ஜனம், கர்த்தரோடு கூட இணைந்து வாழக்கூடிய கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தருக்காய் வைராக்கியமாய் உண்மையாய் வாழ வேண்டும் என்று சிந்தனை உள்ளவர்கள், எண்ணம் கொண்டவர்கள், வைராக்கியம் கொண்டவர்கள், நீ சோர்ந்து போக வேண்டிய அவசியமே இல்லைங்க. பவுலும் சீலாவும் அடிச்சதுனால, துணியை கிழிச்சதுனால, அவமானப்படுத்தப்பட்டனால, உட்காவலில் வைத்தப்பட்டனால பவுலும் சீலாவும் சோர்ந்து போகவே இல்லை. அப்படி சோர்ந்து போயிருப்பான்னு சொன்னால் அவர்கள் அங்கே ஆராதித்திருக்க மாட்டார்கள். நடுராத்திரியிலே என்ன நடந்தது? 25வது வசனத்துல வாசிங்க. பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். தேவனை துதித்து பாடினார்கள். என்ன நடந்ததுங்க அதனால? What happened because of their worship that they did in the midst of tribulation, in the midst of persecution? நமக்கு ஒரு மாசம் சம்பளம் வரலன்னா சர்ச்சுக்கு வர்றது கிடையாது. நமக்கு வேலை போற மாதிரி இருக்குன்னா அதோட ஆண்டவர் என்ன கைவிட்டார், நீயே உன்னை கைவிட்டுருது ஆண்டவரை விட்டு. ஏங்க சர்ச்சுக்கு வரல? என் வீட்டுக்காரர் சரியே கிடையாது. ஏன் கர்த்தர் சரியில்லாம ஆக்கிட்டார் அவரை? ஏங்க சபைக்கு வரமாட்டேன் லேட்டா? என் பொண்டாட்டி தொல்லை தாங்க முடியலங்க. அந்த காலம் அதெல்லாம் கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன்ட்டு. இப்போ புல்லு மாதிரி நசுக்கி போட்டுறாங்க, கல் மாதிரி தூக்கி எறிஞ்சிடறாங்க. இப்போல்லாம் திருமணம் பண்ணுற பிள்ளைகளை நல்லா அவங்க ஒரு 10 வருஷம் நல்லா வாழ்ந்துட்டாங்கன்னா பெரிய சக்ஸஸ். அதுதான் 10 வருஷம் 3 வருஷம் சொல்லுங்க.
ஆவிக்குரிய தேவ ஜனங்கள், கர்த்தரோடு கூட இருக்கக்கூடிய கர்த்தருடைய பிள்ளைகள், you are not under the system of this world, you are under the system of God. உலக பிரகாரம் இருக்கக்கூடிய அந்த சிஸ்டத்தில் நம்ம கிடையாது. நாம் ஆண்டவர் வகுத்து வைத்த பரிசுத்த வேதாந்தத்தின் ஒரு சிஸ்டம், the spiritual system that God has for you. எதை குறிச்சும் கவலைப்படாதீங்க. நம்ம சிந்தனை ஃபுல்லா நான் ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்யணும். வாழ்க்கை முழுக்க அதான். ரட்சிப்பு ஒரு நாள் கிடைச்சி போறதில்லை. நானும் இன்னும் சில இடங்கள் ரட்சிக்கப்பட வேண்டியது இருக்குது. ரட்சிப்பு என்பது என்ன? விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, பலவீனத்திலிருந்து விடுதலை, சூழ்நிலையிலிருந்து விடுதலை, எல்லாம் ஒட்டு மொத்தமாக மேல நம்ம இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. அது பிகினிங் ஸ்டேஜ். பவுல் சொல்றார், பிரசங்கிக்க நான் ஆகாமல் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். அப்ப என்ன அர்த்தம்? நான் இன்னும் ரட்சிப்பு பூர்ணமடைவதற்காக நான் செயல்பட்டு கொண்டிருக்கிறேன். நான் ரட்சிக்கப்படுவதற்கு இன்னும் என்ன செய்ய வேண்டும்? இந்த ஆரம்பத்தில் இருந்த விசுவாசம், ஆரம்பத்தில் இருந்த அந்த ஜெபம், ஆரம்பத்தில் இருந்த கண்ணீர், பணலாத அப்போ இருந்த அந்த நெருக்கம் ஆண்டவருக்குள்ள, அது வர 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 நமக்கு வந்த திமிரு இருக்கு பாருங்க. திமிரு, ஐயோ, கொஞ்சம் நெஞ்ச திமிரு கிடையாது. அந்த திமிரு 1 நம்பர் டெவில் உனக்குள்ள இருக்கிற அந்த திமிரு தான். நம்ம நிறைய நினைக்கிறோம் ஜெபம் பண்ணும்போது பேய் பிடிச்சது அப்படியே அதை கூட ஓட்டிடலாங்க 1 மாசத்துல. ஆனா நமக்குள்ள இருக்கக்கூடிய இந்த கோபம், திமிரு, பெருமை, இந்த அகங்காரம், இந்த பேய்களை ஓட்டுறது சாதாரணமே கிடையாது. எத்தனை உபவாசம் பண்ணிட்டு பிரசங்கமார்கள் வந்து இங்க பிரசங்கம் பண்ணலாம், அந்த பேய்ங்க ஓடுறதே இல்லை உள்ள. இந்த மாதிரி பிரசங்கத்தை கேட்டு பாதியில் ஏஞ்சி போற பேய்ங்களும் இருக்குது. நீங்க தங்கமானவங்க. படிச்ச திமிரு. Just put it outside all your destination, your pride outside the gate. Once you enter the presence of God, தேவ சமூகத்துக்குள்ள வந்துட்டீங்க சொன்னா, நான் ஒரு பெரிய ஆளு, நான் இந்த ஆளு, அந்த ஆளு, இப்படிப்பட்டவன், அழகானவ, படிச்சிருக்கிறேன், பெரிய சம்பளம் வாங்குறேன், பெரிய ஆளு, குப்பை. பைபிள் சொல்லுகிறது, பவுல் சொல்கிறார், இதே பவுல் தான் சொல்றாரு, லாபமான அனைத்தையும், if you really say that you are saved, உண்மையாய் ரட்சிக்கப்படும் சொன்னா, லாபமான அனைத்தையும் நஷ்டம் என்றும் குப்பையும் என்று எண்ணுகிறேன். பவுல் சாதாரண ஆள் கிடையாது. பவுல் ஒரு சாதாரண ஆள் கிடையாது. நல்ல வசதி வாய்ந்தவர், படித்தவர், தைரியசாலி, பயங்கரமான மல்டி டாஸ்கிங், மல்டி டேலண்டட் பர்சன். எதற்கும் அஞ்ச மாட்டார். அவர் தான் சொல்றாரு, லாபமான அனைத்தையும் நஷ்டம் என்றும் குப்பையும் என்று எண்ணுகிறேன், ஒன்றை மாத்திரம் செய்கிறேன். இன்னொரு இடத்துல சொல்றாரு, பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி. பவுல் நிறைய எழுதுறாருங்க. நீங்கள் அவரோடு கூட எழுந்தது உண்டானால், கொலோசியன்ஸ் chapter 3 verse 1, கொலோசியர் 3:1 வாசிக்க வேண்டாம், கேட்டுக்குங்க. தேவனுடைய கிறிஸ்துனுடைய மேலானவைகளை தேடுங்கள். that is a real Christian life. அவரோடு கூட எழுந்தது உண்டால்னா என்ன அர்த்தம்? நீ ரட்சிக்கப்பட்டது உண்மை என்று சொன்னால், ஞானஸ்நானம் எடுத்தது, முழுக்கு ஞானஸ்நானம் எடுத்தது உண்மை என்று சொன்னால், மனம் திரும்பி இயேசு கிறிஸ்து ஆதி அப்போஸ்தலர்கள் ஜெபம் பண்ணதெல்லாம், உனக்கு கோடி கோடி கொடுத்துருவேன், உனக்கு பெரிய ஆள் ஆக்கிடுவேன், நீ பெரிய ஐஸ்வர்யவான் ஆகிருவ, நீ கோட்டீஸ்வரன் ஆகிருவ, நீ பெரிய 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 ஆளாயிருவேன்ட்டு எந்த பிரசங்கமும் கிடையாது. அந்த மாதிரி பிரசங்கமார்கள் நிறைய இடங்கள் சுற்றின்னு கிடக்கிறாங்க. ஓ பாக்கெட்டை எம்டி பண்ணிட்டு அவங்க பாக்கெட்டை ஃபில் பண்ணுறதுக்காக. இயேசு பண்ணின பிரசங்கம், மனம் திரும்புங்கள், தேவனுடைய ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. மனம் திரும்புங்கள், கர்த்தருடைய ராஜ்யம் சமீபித்திருக்கிறது.
even Paul, even Peter, even the 12 apostles, even the other apostles, எல்லா அப்போஸ்தலர்களும் எல்லாம் கர்த்தருடைய தாசர்கள் அவர்கள் பண்ணின பிரசங்கங்கள் அதுதான். அடிபட்டு கிழிக்கப்பட்டு சிறைச்சாலையிலே உட்காவலிலே எந்த விதமான இருட்டில் கரண்ட் கூட கிடையாது, கடினமான உட்காவலில் வைக்கப்பட்டிருந்த பவுலும் சீலாவும் துதித்து பாடி ஆராதித்தார்கள். ஐயா அம்மா ஆராதித்தார்கள். அந்த ஆராதனை நடந்த ஒரு டேர்னிங் பாயிண்ட், எல்லாம் அதிர்ந்தன, சிறைச்சாலை கதவுகள் திறக்கப்பட்டது. என்ன ஒரு பயங்கரமான ஒரு செயல்! நமக்குள்ள ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருந்தார்னா உன்னை தொடுகிறவன் கர்த்தருடைய கண்ணின் மணியை தொடுகிறான் பைபிள் சொல்லுகிறது. உனக்குள்ள கர்த்தர் இருக்கிறான்னு சொன்னா உன்னை தொடர்றதுக்கு எவனுக்கு அதிகாரம் கிடையாது ஐயா. அது போலீஸா இருக்கட்டும், வக்கீலா இருக்கட்டும். Don't go to police, don't go to advocates, go to God that who created you and me. அது உலகத்தானுக்கு, நமக்கு அதுக்கு மேல கதை கொஞ்சம் சாத்தி வைங்க. பிள்ளைங்களை கொஞ்சம் பார்த்துங்க ப்ளீஸ். Parents, please take care of your children. Please. என்னோட பிள்ளைங்க சின்னதாக இருக்கும்போது சத்தம் போடுவாங்க. பிள்ளைங்க, they are children, they will be like that. மனைவி வெளியே கூட்டின்னு போயிடணும். அவள் இன்னைக்கு கல்யாணம் ஆகிட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறான். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். God's presence is much important. You should not be distracted. You need to teach your children and you need to be learned from that. Don't mistake me please. I'm telling for everybody. நான் கொஞ்சம் கடினமானவன், அப்படிதான் வளர்ந்தேன். அடுத்த முறை கூப்பிடுவாங்க கூட எதிர்பார்க்க மாட்டேன், காணிக்க கொடுப்பாங்க கூட எதிர்பார்க்க மாட்டேன். கர்த்தர் அறிவார், கர்த்தர் அறிவார். God knows. Glory to God. தேவனுக்காக ஒன்று செத்து போனோம். சுயம் முத சாகணும். செத்து போனா நீ போயிட்டு தற்கொலை பண்ணிக்காத. Your self needs to die. உன் சுயம் முதல்ல கணவர் மனைவிக்குள்ள இருக்கிற சுயம் மறைத. ஒரு 10க்கு 10 செவர்லயே 2 வித்தியாசமான சிந்தனை உள்ளவர்கள் இருக்கிறாங்க. ஒரு மனமாய் வாழ்கிறவர்கள் அல்ல. நான் பேசுறது திரும்ப சொல்றேன், so called saved people, ரட்சிக்கப்பட்ட ஜனங்களை குறித்து நான் பேசுறேன். வெளியே போக வேண்டாம். நான் சிஸ்டம் சொன்ன பார்த்தீங்களா, ஸ்பிரிச்சுவல் சிஸ்டம், அந்த ஸ்பிரிச்சுவல் சிஸ்டம் பற்றி பேசுகிறேன். எத்தனை பேர் நமக்குள்ள இங்கே இருக்கக்கூடிய கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டுகிறது முடியும்? எத்தனை பேர் இன்றைக்கு ஒரு 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 தீர்மானம் எடுக்க முடியும்? அன்னைக்கும் பாஸ்டர் ஜெயக்குமாரை பார்க்குறேன், இன்றைக்கும் அதே பாஸ்டர் ஜெயக்குமாரை பார்க்குறேன். ரெண்டும் சிரிஞ்சவியா சின்ன பிள்ளைங்க மாதிரி தான் இருக்காங்க, அது வேறு விஷயம். ஆனால் அந்த லேபர்ஸ் கேம்புக்கு போயிட்டு இறங்கி ஊழியம் செய்கிறத ஐ என்ஜாய்ட் கோயிங் வித் ஹிம். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, மகிழ்ந்தேன், ரொம்ப மகிழ்ந்தேன். அங்கெல்லாம் அந்த அந்த உள்ள அந்த அந்த பயங்கரமான ஃபுல்லாக அவுட்ஸ்கர்ட்ஸ், பயங்கரமான இடம். வேலையை முடிச்சுட்டு அந்த உள்ள காரை கொண்டு போயிட்டு அவங்களுக்கெல்லாம் சிலதெல்லாம் கொஞ்சம் அவங்களுக்கு சும்மா ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி வாங்கி கொடுத்துட்டு ஆண்டவரை பற்றி சொல்லிட்டு ஜெபம் பண்ணிட்டு ஒரு 4 பேர் 5 பேருக்கு ஐயா போவாங்க. எவ்வளோ தூரம் பைபிள் சொல்லுது, ஒரு ஆத்மா ரட்சிக்கப்படுறதுனால பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாகிறது. இந்த கான்செப்ட் நிறைய பேர் மறந்துட்டாங்க. இன்னைக்கு சபையில் ஆள் குறையுது. காரணம் என்ன நினைக்கிறேன்னா, வருமானம் குறையுதுன்ற தான் ஆள் குறையுதுன்னு நினைக்கக்கூடிய நிறைய சபைகள் இருக்கிறது. ஐம் சாரி, வெரி ஓப்பன். ஆத்மா அழிந்து போகுது, கெட்டு போகுதுனால சர்ச்சு காணிக்க குறையுது, அதனால ஆளை சேர்க்கணும், வேற ஒன்றும் கிடையாது. லேபர் கேம்பில் போயிட்டு ஆளை சேர்த்தா என்ன நிறைய காணிக்க வந்துடுமா? தசம்பாகன்னா 5000 4000 கொடுத்துருவாங்களா, இல்லை 100 200 கொடுத்துருவாங்களா? அதுதான் உண்மையான சோல் பர்டன். அதுதான் தேவனுக்காய் நின்று செய்யக்கூடிய ஊழியம். Not going to the rich people and get the money, but go to the soul that is dying and perishing. ஆவிக்குரியவன் ஆவிக்குரிய காரியங்கள்
ரட்சிப்புக்குரிய காரியங்கள், ரட்சிப்பின் சிந்தனை உள்ளவர்கள், ரட்சிப்புக்குரிய காரியங்களுக்கு முக்கியத்துவத்தை கொடுக்கக்கூடியவர்கள், போட்டி பொறாமையோடு கூட செய்யக்கூடியது அல்ல. ஊழியமும் வாழ்க்கையும் குடும்பங்களும் விட்டு கொடுக்காத மனம் உள்ளவர்கள், விட்டு கொடுக்காத எண்ணம் உள்ளவர்கள். You cannot serve God. That's not the right salvation that you received and following. நீங்கள் பெற்ற அந்த ரட்சிப்பு உண்மையான ரட்சிப்பு கிடையாது. சுயத்துல நீ ஊழியத்தையும் சரி ரட்சிப்பையும் செய்யவே முடியாது ஐயா. ஏன்னா பைபிள் சொல்லுது, மாம்சம் ஒன்றுத்துக்கும் உதவாது, ஆவியோ உயிர்ப்பிக்கும். யோவான்ல சொல்லுகிற 6ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், பார்க்க வேண்டாம். மாம்சம் ஒன்னுத்துக்கும் உதவாது, ஆவி உன்னை உயிர்ப்பிக்கும். யாரு ஆவி உயிர்ப்பிக்கும்? நான் ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்ற சிந்தனையோடு கூட வாழக்கூடிய ரட்சிக்கப்பட்ட மக்கள். இது பார்த்தீங்கன்னா ரட்சிப்புக்கு ஆரம்பம் கேட்கிற கேள்வி எதனால? சிறைச்சாலை அதிர்ந்தது, எல்லாம் வெளியே ஓடிட்டாங்கன்னு பயம். அவன் உருவ குத்திக்கணும்னு நினைக்க பார்க்கறான் அந்த சிறைச்சாலைக்காரன். ஆனா பவுல் அங்க சத்தம் போடுறான், எப்பா நீ கொலை செய்துக்காது, நாங்க உள்ளதான் பார்க்கிறோம். கத்தர் கதவு தந்துட்டான், வெளியே ஓடில பவுலும் சீலாவும். Just understand the right word in your life and try to follow. The Holy Spirit will surely help you. ஆவியானவர் நமக்கு வரைந்து வைத்திருக்க வேத வசனத்தின் அடிப்படையில் வாழ வேண்டும் என்று நீங்கள் தீர்மானம் எடுத்து முயற்சி எடுத்துக் கொடுங்க. ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். நாடை விட்டு நாடு வந்துட்டான் பாஸ்டர், அங்க இருந்த மாதிரி இங்கல எங்கேயுமே ஆவியானவர் இருக்கிறார். இந்தியாவில் மட்டும் தமிழ்நாட்டில் மட்டும் இருக்கிற அர்த்தம் கிடையாது. உன்னை கத்தர் இங்க கொண்டு வந்தாருன்னா கத்தர் நோடு கூட இருக்கிறார். உன்னை கத்தர் கொண்டு வராம நீ வந்துட்டனா, கத்தரை விட்டுட்டு நீ வந்துட்டேன்னு அர்த்தம். அவ்வளவுதான், சிம்பிள். உன்னை எங்க வைக்கணுமோ கத்தர் அந்த இடத்துல நிற்கணும். இங்க வந்துட்டு கடமாயிடுச்சு, அதுவாயிடுச்சு, கட்ட முடியல, இது முடியல, அது முடியல, டிராவல் பேண்ட் வச்சுட்டாங்க. ஆசை அங்கலாப்பு யாரு விட்டுது? அடுத்தவனை பார்த்து சின்ன கார் இருக்குது எடுத்து ஓட்டு, அவ்வளோதான். பெரிய காரை வாங்க வேண்டியது, அதுக்கப்புறம் ரெண்ட காரை போக வேண்டியது, அப்போ ரெண்ட காரை துச்சின்னு இருக்க வேண்டியது தான் கௌரவ வாழ்க்கை. I'm not talking about the unbelievers. I'm talking about the ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்யணும் சிந்தை உள்ளவங்களை பத்தி பேசியிருக்கிறேன். இன்னைக்கு மற்றவனை பார்த்து சூடு போடுற கதை தான் நிறைய கிறிஸ்தவ வாழ்க்கையில். அப்புறம் கத்திரிக்கிட்ட நிற்கிறது, பாஸ்டர் ஜாம் பண்ணுங்க. என்ன விஷயம்? பெரிய கடன், பெரிய லோன் பயங்கரமா இருக்குது. என் பொண்டாட்டியே அழிச்சிடற எல்லாத்தையும், அவளுக்கு கொடுக்கறதுக்கு சரியா இருக்குது. அப்ப டெவில் யாரு? கண்ணை மூடிக்கிறேங்க சகோதரிமார்களுக்கு. See, you need to think and understand. நீங்க நிச்சயமா கட்டாயம் சீரியஸா அதை யோசித்து நீங்க டீல் பண்ணணும். சும்மா நீங்க வெள்ளிக்கிழமையோ ஞாயிற்றுக்கிழமையோ ஒரு சபைக்கு வந்துட்டு நீங்க பைபிள் வாசிச்சுட்டு ஜெபம் பண்றதுல பிரயோஜனம் கிடையாது. ரட்சிக்கப்படக்கூடிய காரியத்துக்கு முக்கியத்துவத்தை கொடுத்து மனமாற்றத்துக்கு உன்னுடைய சிந்தனை, ஆவி, ஆத்மா எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து செயல்படக்கூடிய செயல்களுக்கு முக்கியத்துவத்தை கொடுக்க வேண்டும். அந்த சிறைச்சாலைக்காரன் பயந்துட்டான். அது வாசிங்களா அந்த மேல அந்த 28ல ஐ மீன் ஓகே ரைட் வாசிங்க, அப்படியே வாங்க. கரெக்ட். 27 சிறைச்சாலைக்காரன் நித்திரை தெளிந்து சிறைச்சாலையின் கதவுகள் திறந்து கொண்டு இருந்த கண்டு. வாசிங்கம்மா மைக்கு. அவருக்கு மைக்க தேவையில்லைங்க. நானும் தேடுறேன் எங்க இருக்கிறாருன்னு எனக்கு தெரியல. யார்? உதயவா? அடே எங்க அப்பா, ஒரு கையை தட்டுங்க உதயாவுக்கு. அப்படி இருக்கணுங்க. நமக்கெல்லாம் அப்படியே சும்மா செத்து போன நரம்பெல்லாம் எழும்பிடும் போல, நரம்ப மண்டலம் அப்படியே எழுந்திருச்சு ஐயோயோன்ற மாதிரி பயந்து நிற்கும் போல. நமக்கு தளர்ந்து போன உள்ளங்கள் எல்லாம், தளர்ந்து போன எண்ணங்கள் எல்லாம், இந்த ஃபயர் நமக்குள்ள இருக்கணும். வாசிங்க உதயா. கண்டு எண்ணி
பயங்கரமா சத்தம் போட்டு, எப்பா செத்துறாதப்பா, நாங்க இங்கதான்ப்பா இருக்கிறோம். பயந்துட்டான். எல்லாம் பூமி அதிர்ந்து போய் நடுங்கி போய் சிறைச்சாலாம் கதவு திறந்து அங்க காவலிலே வைக்கப்பட்டிருக்கிறவனுக்கு பயம் வந்துருச்சு. இந்த பயம் என்னத்தான் நடக்குது? இது இவனை அடிச்சு உள்ள போட்டாங்களே, தரன்னு இழுத்துன்னு போயிட்டு உள்ள போட்டாங்களே, அதுவும் கடுங்காவலில உள்ள உட்காவலில் வைக்கப்பட்டானே, கரண்ட் கூட கிடையாது, இருட்டில் வைக்கப்பட்டோமே, கட்டி போட்டு வச்சோமே, என்னையா நடக்குது? இவங்க அழாம போராட்டம் பண்ணாம ஆராதிக்கிறாங்களே, அந்த தெய்வம் யாரு? அந்த மாதிரி நம்மளை பார்த்து கேட்கணும், நீ ஆராதிக்கிற கர்த்தர் இயேசு என்பவர் யார்? அவரை நான் அறிந்து கொள்ள வேண்டும், என் வாழ்க்கையில் அவரை பின்பற்ற வேண்டும். அதுதான் நடந்த இந்த சிறைச்சாரன் கால வாழ்க்கையில. நான் ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும் கேட்பதற்கு காரணம் என்ன? அந்த அந்த ஒரு இரவு நடந்த அந்த ஒரு இன்சிடென்ட், அந்த ஒரு இரவு நடந்த இன்சிடென்ட்டுக்கு காரணம் என்ன? பவுலும் சீலாவுடைய வாழ்க்கை கர்த்தருக்கு பயந்து வைராக்கியமாய் காலம்போராய் வாழ்ந்ததுல அந்த இன்சிடென்ட்ல தான் வெளிப்படுது. வெளிப்பட்ட அந்த காரியத்தில் ஒரு ஆத்மா ரட்சிக்கப்படுகிறது. என் ரட்சிப்பு சரியாக இருக்கும் என்றால், we need to understand these things. என் ரட்சிப்பு சரியாக இருக்கும் சொன்னால் என் குடும்பத்தில் ரட்சிப்பு உண்டாகுமே. எனக்குள்ள இருள் நீங்கி நான் கர்த்தருக்குள்ள வெளிச்சத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பேன் சொன்னால், என்னை பார்க்கிற என் முதல் குடும்பம், ஃபர்ஸ்ட் த ஃபேமிலி. சபையில் வந்து அழகாக உட்காந்துருக்கலாம், சபையில் நேரத்துக்கு கூட வந்திருக்கலாம், சபையில் ஊழியங்களும் செய்யலாம். நான் பல இடங்களுக்கு ஊழியத்துக்கு போகிறேன், ஊழியக்காரர்கள் மத்தியிலும் பேசியிருக்கிறேன் ஆண்டோட கிருபையினால. இன்றைக்கு நிறைய சமாதான கேடு உண்டாக்கப்பட்டு இருக்கிற ஊழிய குடும்பங்களும் இன்றைக்கு விசுவாச குடும்பங்கள் இருக்கிறது. என்ன கேடு? சமாதான கேடு. காரணம் என்ன? ரட்சிப்பை சரிவர பாராதபடிக்கு, ரட்சிப்புக்கு முக்கியத்துவத்தை கொடுக்காதபடிக்கு, சுயத்திற்கும் பெருமைக்கும் தான் தோன்றி நடக்கக்கூடிய விஷயத்திற்கும் செயல்படக்கூடியது. அவங்களும் இயேசுவை தான் சொல்றாங்க, இவங்களும் இயேசுவை தான் சொல்றாங்க. ஆனா என்ன? உண்மையான ரட்சிப்பின் வாழ்க்கை தனக்குள்ள இல்லை. இயேசு சொன்னாரு, என் சமாதானத்தையே. நமக்கு கொடுத்த ஒரு பெரிய சொத்து என்ன தெரியுங்களா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவருடைய, இன்னைக்கு அதுதான் முக்கியம். சமாதானம் இல்லைன்னா உன்னால தூங்கவே முடியாது. சமாதானம் இல்லைன்னா அவுட், அதாவது ஆல் யுவர் ஆர்கன் கெட்ஸ் ஃபெயிலியர், ஸ்லோ டவுன். உள்ள இருக்கிற எல்லா உருவம் பட்டுன்னு செத்து போக மாட்டோம். சமாதான கேடு உண்டாயிட்டு சமாதானம் இல்லாமல் வாழ்ந்துட்டு இருந்தோம்னா நம்முடைய சிந்தனை எண்ணங்கள் அலைந்து திரிந்து கொண்டே இருக்கும், நிலையற்றதாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய உடலுடைய ஆரோக்கியம் குறைந்து நம்முடைய வாழ்க்கையே சின்ன பின்னமாக ஆயிரும். எவ்வளோ கோடி பணம் எத்தனை வச்சிருந்தாலும் ஒரு பிரயோஜனம் கிடையாது. அதனால தான் சொன்னார் முக்கியமான காரியத்தை, என் சமாதானத்தை அளிக்கிறேன். எப்படியா? உலகம் கொடுக்கிற பிரகாரமாய் அல்ல. அப்ப என்ன அர்த்தம்? The system of the world is different. உலகம் கொடுக்கிற சமாதானம் வேறு, உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த முறைமை என்பது வேறு, ஆவிக்குரிய முறைமை என்பது வேறு. தேவ சமாதானத்தை பெற்று வாழ வேண்டும் சொன்னால், ரட்சிப்பை காத்துக்கொண்டு நான் ரட்சிக்கப்பட்டு என் குடும்பம் ரட்சிக்கப்பட்டு வாழ வேண்டும் சொன்னால், நான் இந்த சமாதானத்தின் அடிப்படையிலே, வேதத்தின் அடிப்படையிலே என் வாழ்க்கையை அமைத்து என்னை ஒடுக்கி தேவனுக்காய் நான் வாழ வேண்டுமே. எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறோம்? எத்தனை பேர் இப்படிப்பட்ட விஷயங்களுக்கு நாம் முக்கியத்துவத்தை கொடுக்கிறோம்? அந்த மேற்கொண்டு வசனத்தை வாசிங்க, அடுத்த வசனத்தை வாசிங்க. 36 வாசிக்க போறோம், அப்படியே 36 வரைக்கும். ஐ மீன் வாசிங்க உதயா. தீபங்களை கொண்டு வர சொல்லி, அப்படின்னா இருட்டா இருக்குன்னு அர்த்தம். இருட்டார்ல போட்டிருக்காங்கன்னு அர்த்தம். தீபங்களை கொண்டு வர சொல்லி உள்ளே ஓடி நடுநடுங்கி, என்னவா ஐயா, சிறையில் இருக்கிற அவங்கள பிரகாரமா அவங்க வந்து குற்றவாளிகள். காவலை காக்க வேண்டியவன் குற்றவாளி காலில் விழறான். ஐயா, எப்படிப்பட்ட ஆண்டவர் நம்ம ஆராதிக்கிறோம்! நம்மை பொறுத்த வரைக்கும் அவர் பரிசுத்தவான், அவனை பொறுத்த வரைக்கும் அவன் ஒரு குற்றவாளி.
அப்போ குற்றச்சாட்டப்பட்டு அடிக்கப்பட்டு துணியெல்லாம் கிழிக்கப்பட்டு இழுக்கப்பட்டு உட்காவல வைக்கப்பட்டிருந்த இவர்கள் காலில் விழுறானா எந்த அளவிற்கு இவருடைய ரட்சிப்பு மேன்மையானதாக இருந்திருக்கிறது. அங்க ஏதாவது பணம் வச்சிருந்தாரா பவுலும் சீலாவும் காலில் விழுத்துக்கு? கொஞ்சம் பதில் சொல்லுங்களேன், பிராக்டிக்கலா பார்ப்போமே. வச்சிருந்தாங்களா? பெரிய ஐஸ்வர்யமான இருந்தாங்களா? ஆனா இன்னைக்கு எல்லாம் பின்னாடி பெரிய பணம் வச்சிருந்தா ஐயா தோத்துறையா பிரைஸ் லார்ட் பெரிய ஆளுங்க அவர் எதுல? பணத்துல. அதனாலதான் அவர் பணம் எல்லாம் போயிட்ட பிறகு 10 பேர் கூட இருக்க மாட்டா, 10 காசு கூட இருக்காது, எல்லாம் அரட்டிக்கிட்டே எல்லாம் ஓடிடும். அப்போ the system in your mind it is not according to the word. Your system in your mind it is according to the world, not according to the word. வார்த்தையின் பிரகாரமான சிஸ்டத்துக்குள்ள இல்ல, உலக பிரகாரமா. இயேசு சொல்றாரு, நான் உலகத்தான் அல்லாதது போல இவர்களும். நல்லா தெரியுது வசனங்க, நல்லாவே தெரியுது. மேற்கொண்டு வாசிங்க முடிக்கலாம். வெளியே அழைத்து வந்து ஆண்டவமாரே என்ன அழைக்கிறான்? உள்ள சிறையில குற்றவாளியை, அந்த சிறை காவலாளி என்ன அழைக்கிறான்? ஆண்டவமாரே. காலில் விழுந்துட்டு அவுட், சரண்டர். ஆண்டவமாரே. சாதாரண போயிட்டு கால் ஆட்டின்னு நான் ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும் அப்படி கேட்கல. சும்மா போட்டு வாங்க பார்த்தீங்க, சில வந்து வேணும் கிண்டி அந்த ஆர்குமெண்ட்டுக்காக பேசுவாங்க பாருங்க, அப்படி கேட்கல. உடைக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு பயந்து போய் ஆண்டவமாரே நான் ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும். அவனுக்கு தெரிஞ்சிச்சு இந்த ரட்சிப்பு தாயா வாழ்க்கையில மிக முக்கியம். ஹல்லேலூயா. இந்த ரட்சிப்பு தாயா வாழ்க்கையுடைய ரகசியம் என்பதை இவன் அறிந்து கொண்டான் முதல் முறையாக. ஆனா நீங்களும் நானும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் அனைவரும் இந்த ரட்சிப்புக்கு முக்கியத்துவத்தை கொடுத்து நாம் அதற்கு எண்ணங்களை வைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? Just think about it. யோசித்து பாருங்க. தேவ சிந்தை உள்ளவர்களாக, தேவனுக்கு பயந்தவர்களாக, தேவனுக்கு முக்கியத்துவத்தை கொடுக்கக்கூடியவர்களாக. அடுத்து மேற்கொண்டு வாசிங்க ப்ளீஸ். மேற்கொண்டு பாருங்க. அப்புறம் மேலும் ராத்திரியில், அதாவது இருட்டோடு இருட்டா ராத்திரியில் அப்படியே வீட்டுக்கு கூட்டு போறாரு பவுலும் சீலாவும். யாரு? அந்த சிறைச்சாலைக்காரன். ஞானஸ்நானம் நடக்குதாங்க. கடைசியில இவன் அதிகாரிக்கு கட்டளையிட்டு இவளை விடுவிக்க கேட்கிறாரு. அதான் அதுக்கு மேற்கொண்டு இருக்கக்கூடிய வசனங்கள். வாட் a wonderful thrilling incident. என்ன ஒரு அருமையான நல்ல சுவாரஸ்யமான ஒரு சம்பவம் அங்க நடைபெற்று இருக்கிறது பாருங்க. அந்த சம்பவம் அந்த சிறைச்சாலைக்காரனை ரட்சிக்கவும், அந்த சிறைச்சாலைக்காரனுடைய குடும்பத்திற்கு ரட்சிப்பு உண்டாகும், ஒரு மாற்றம் உண்டாகும். கர்த்தர் உண்டாக்கின ஒரு மாபெரும் எழுப்புதல். காரணம் என்ன? இந்த பவுலும் சீலாவும் கர்த்தருக்காய் வாழ்ந்த வாழ்க்கை தானே. நாம் அப்படிப்பட்ட வாழ்க்கைக்குள்ளாக நாம் கடந்து போவோம் என்று சொன்னால், அப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு நாம் முக்கியத்துவத்தை கொடுப்போம் என்று சொன்னால், எல்லோரும் எழுந்து நிற்போம். Let's all stand to our feet. Hallelujah. Glory to God. தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ளாக, தேவனுடைய வல்லமைக்குள்ளாக தேவன் நம்மை நடத்தக்கூடிய இந்த ஆமென். Hallelujah. நன்றி அப்பா. Thank you Holy Spirit. நன்றி. எல்லோரும் ஒப்பு கொடுப்போமே. நன்றி. Hallelujah. Thank you Jesus. Thank you Lord. Hallelujah. Thank you. தேவனுடைய பிரசன்னம். எல்லோருடைய கண்கள் மூட. நானும் என் வீட்டாரும் உம்மையே நேசிப்போம், உமக்காய் ஓடுவோம். இந்த நாமம் every eye closed, just look at the
ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நாங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை இன்றைக்கு நீர் எங்களுக்கு போதித்தபடியால் நன்றி அப்பா. தொடர்ந்து வார்த்தையை கொண்டு வந்து எங்களுக்கு ஜெபித்த தேவ ஊழியரையும் குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே, நாங்கள் எங்களுடைய ஆவியில் உயிர்ப்பிக்கப்பட்டவர்களாய் கடந்து செல்ல கர்த்தாவே கிருபை பாராட்டுகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஆண்டவரே, இன்னுமாய் சபை பெருகட்டும் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் பெருகட்டும் அப்பா. தேவைகள் அநேகம் இருந்தாலும் தேவைகளை சந்திக்கிற தேவன் உங்களுடைய பிள்ளைகளோட எல்லா தேவைகளையும் கர்த்தர் சந்திக்கும்படியா ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க. தொடர்ந்து கிருபைக்குள்ளாய் மூடிக்கொள்ளுங்க ஆண்டவரே. இப்பொழுதும் உட்காருங்க தேவனுடைய பிரசன்னத்தில். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தர். ஆண்டவரே, நாங்கள் தசமாவங்களை காணிக்கைகளை உங்களுடைய சமூகத்தில் படைக்கும்படியாய் வந்து இருக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நாங்கள் படைக்க உண்மையாய் முதலாக எங்களை நாங்களே படைக்க கர்த்தாவே கிருபை பாராட்டும்படியாக ஜெபிக்கிறோம். கிருபை தாங்கட்டும். உம்முடைய ரத்த குடைகளை ஒவ்வொருத்தரையும் முடிக்கணும். ஆசீர்வதிங்க. தொடர்ந்து நன்மையான காரியங்களை செய்ய ஆண்டவர் எடுக்கிற எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஆண்டவர் கொடுக்கிறனால் வருகிற பலன்களை ஒவ்வொருத்தரும் உடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள கிருபை தாங்க. ஆசீர்வதிங்க. நன்மையான காரியங்களை செய்யுங்க ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினால ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற தசமங்களை காணிக்கலை ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் உற்சாகத்தோடு கூட கொடுப்போம். ஆண்டவரை ஆசீர்வதிக்கும்படியாய் நாம் கொடுக்கிறோம். இந்த சபையை நம்முடைய அருமையான தலைமை போதகர் பாஸ்டர் தில்குமார் அவர்கள் நிறுவி அது மூலமாய் அற்புதமான ஊழியம் நடைபெறுகிறது. ஊழியத்தினுடைய தேவைகள் அநேகம் உண்டு. நான் ஏற்கனவே சொன்னதை போல இப்பொழுது நம்முடைய தமிழ் சபையின் சார்பாக தாங்கப்படுகிற 18 ஊழியர்கள் உண்டு. நம்முடைய தமிழ் சபையின் சார்பாக தாங்கப்படுகிற 10 பிள்ளைகளை நாம் படிக்க வைக்கிறோம். அதே போல் 5 இலங்கையில் போரினால் பாதிக்கப்பட்ட முழு குடும்பங்களையும் நாம் தாங்குகிறோம். எனவே உற்சாகத்தோடு கூட கொடுப்போம். அதே போல் வருகிற மாதத்திலிருந்து இன்னும் அநேக ஊழியங்களை தாங்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. அதற்காக நாம் ஆயத்தப்படுகிறோம். ஏற்ற காலங்களில் வருகிற வாரங்களில் இதை குறித்து நான் அறிவிக்கிறேன். என்று சொன்னால் அநேக ஊழியங்களை நம்முடைய தாகமெல்லாம் ஏறத்தாழ நம்முடைய தமிழ் சபையின் சார்பாக 100 ஊழியங்களை தாங்க வேண்டும் என்று சொல்லி வருகிற வாரங்களில் வருகிற மாதங்களில் இன்னும் படிப்படியாக அதை இன்க்ரீஸ் செய்ய கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. நாம் கொடுக்கிற தசமங்கள் காணிக்கையில் வைத்து அற்புதமான ஊழியங்கள் நடைபெறுகிறது. வேகமாக வாங்க. இந்த மொழிய கர்த்தனுடைய சுருக்கத்தை சம்மரியை தெலுங்கில் அருமையான சகோதரர் வழங்குவாங்க. హల్లెలూయా స్తోత్రం. ప్రభువైన యేసుక్రీస్తు నామములో వందనములు. ఈరోజు కనుక దేవుని వాక్యాన్ని చూసినట్లయితే ఆది యందు వాక్యం ఉండెను, వాక్యము దేవుని యొద్ద ఉండెను, ఆ దేవుడే వాక్యమే ఉండెనని చెప్పాడు. మన జీవితాలు ఎలా ఉండాలంటే వాక్యానుసారంగా జీవించాలి. ఇహలోక పరంగా ఒక పద్ధతి ఉంది, దేవుని వాక్యానుసారంగా ఇంకొక పద్ధతి ఉంది. మనం ఏ పద్ధతిని అనుసరిస్తున్నాము? లోకానుసారంగా అనుసరిస్తున్నామా, లేకపోతే దేవుని ఈ యొక్క వాక్యం ఏదైతే చెబుతుందో దాని ప్రకారం మనం అనుసరిస్తున్నాం? అందుకే మనం ఈరోజు పాస్టర్ గారు చెప్పారు కదా, అపోస్తుల కార్యగ్రంథం 16వ అధ్యాయంలో చూసినట్లయితే అయ్యా రక్షణ పొందడానికి మేమేమి చేయాలని చెప్పి చెరసాల అధికారి పౌలు శీలల దగ్గర వాళ్ళ దగ్గరికి వచ్చి అడుగుతున్నాడు అన్నమాట. అంటే ఎంత పెద్దవాళ్ళైనా కానీ పర్వాలేదు, కానీ మనము దేవుని సన్నిధికి వచ్చినప్పుడు మన డబ్బుని, మన యొక్క పదవిని, మనకున్న ఉద్యోగం, మన అన్నిటిని కూడా బయట పెట్టేసి, దేవుడా నేను ఏమి లేను, నేను పాపినని చెప్పి, నేను ఒట్టి పాత్రతో మీ దగ్గరికి వచ్చానని చెప్పి మన దేవుని దగ్గరికి కనుక మన సన్నిధిలో ఉంటే దేవుడు ఏం చేస్తాడంటే మనల్ని ఆశీర్వదిస్తాడనమాట. ఇక్కడ పౌలు శీలల్ని కొట్టేసి వాళ్ళని ఈడ్చుకొచ్చి బట్టలు చింపేసి చాలా చండాలంగా అంధకారంలో పడేసినప్పుడు వాళ్ళు ఏం చేశారంటే వాళ్ళకున్న బాధలను వాళ్ళు చూసుకోలేదు, కానీ వాళ్ళు దేన్ని చూశారంటే దేవుణ్ణి చూసి అర్ధరాత్రిలో దేవుణ్ణి స్తుతిస్తూ పాటలు పాడినప్పుడు అంట చెరసాలు బద్దలైపోయినాయి అంట. సో దానివల్ల ఒక కుటుంబం రక్షించబడింది. కాబట్టి మనకున్న బాధల్ని, ఇది నాకు కూడా వర్తించింది, మనకున్న బాధల్ని, మనకున్న వాటిని మనం చూడకుండా ఎవరి వైపు చూడాలంటే దేవుని వాక్యం వైపు చూసి దేవుని వాక్యానుసారంగా కనుక మనం నడుచుకున్నట్లయితే దేవుడు మనల్ని తప్పకుండా ఆశీర్వదిస్తాడు. దేవుని మాటలు దీవించును గాక. ఆమేన్. ஹல்லேலூயா. நல்ல உற்சாகமான ஆண்டவர் கிருபையாய் நல்ல ஒரு மகனை நமக்காய் கொடுத்திருக்கிறார். அதற்காக நல்ல மகனுக்காய் கருத்தை தட்டி இயேசு நாமத்தில் வாழ்த்துவோம். நம்முடைய அவர் தெலுங்கில் பேசினா கூட நம்முடைய ஆவி உயிர்ப்பிக்கப்பட்டது. காட் பிளஸ் யூ. கர்த்தர் தாமே நம்ம ஆசீர்வதிருக்கு. ஹல்லேலூயா. தொடர்ந்து முக்கியமான ஒரு அறிவிப்பு, நான் அவர் பேசினாலும் நானே மறந்துட்டேன் என்ன சொல்ல போகிறேன். காட் பிளஸ் யூ. ப்ரைஸ் காட். ஒரே ஒரு 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 முக்கிய அறிவிப்பு. நெக்ஸ்ட் வீக் நீங்கள் ஃப்ரீயா ஐயா சொல்லுங்கண்ணா. காட் பிளஸ் யூ. ஏன்னா அவங்களுக்கு நிறைய ப்ரோக்ராம் இருக்குது.
நெக்ஸ்ட் வீக்கு கர்த்தருக்கு சித்தமானால் ஒரு ஒரு செஷன் எப்படின்னு சொன்னால், அவங்க சொன்ன ஒரு வார்த்தை, நான் உணர்ந்த ஒரு வார்த்தை சொன்னால், கடனே வாங்காமல் ஊழியக்காரர் இருக்காருன்னா பெரிய கிருபை. அதில் கிரெடிட் கார்டு கிடையாது, எந்த விதமான கடன் இல்லாமல் கல்யாணம் பண்ணி பிள்ளைக்கு வச்சாங்க. அதனுடைய ஷேர் பண்ணி ஆண்டுடைய வார்த்தையை நமக்கு சொல்ல முடியாது. ஏற்ற நேரத்தில் நாங்கள் உங்களுக்கு அறிவிக்கிறோம். ஆனால் வருகிற வாரத்தில் கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு வருவாங்க. வருகிற ஞாயிற்றுக்கிழமை ஒருவேளை அன்னைக்கு கூட நீங்கள் அதனுடைய எப்படி கடன் வாங்காமல் வாழ்வது எனக்கு கூட பிரயோஜனமாக இருக்கிற சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். எனவே வருகிற ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருக்கு சித்தமாக அதை குறித்து அருமையான ஐயா நம்மளோடு கூட பகிர்ந்து கொள்ள நான் ஆசிக்கிறேன். எத்தனை பேர் வர ஆயத்தமாக இருக்கிறீங்க? கடன் வாங்காமல் வாழ்வது எப்படி என்று சொன்னால் எல்லாருக்கும் அது பிரயோஜனமான ஒரு வார்த்தை. லிவிங் எக்ஸாம்பிளாய் அருமையான ஐயா இருக்கிறாங்க. இன்னும் அந்த வார்த்தையை குறித்து தியானிக்க ஆண்டவர் அவர்களை லீட் பண்ணுவாரான்னு அதை குறித்து தியானிக்க, அதே போல் வருகிற சண்டே அதுக்கு அடுத்த சண்டேயில் பிள்ளைகளுக்கான ஒரு ஆலோசனையை வழங்கும்படியாய் அவங்க இருந்தாங்கன்னா அதற்குரிய இப்போ சில்ட்ரன்ஸ் மினிஸ்ட்ரிஸில் யூத் அடல்ட்ஸ் அப்படி தானே சொல்லுவீங்க, அவங்களுக்காய் வருகிற இந்த ஞாயிற்றுக்கிழமையில் அடுத்த ஞாயிற்றுக்கிழமையில் கர்த்தருக்கான அந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் பிள்ளைகள் எல்லாரையும் அழைத்து வரும்படியாக உங்களை அன்போடு கூட கேட்டுக்கூட கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும்படியா எல்லாம் வருகிற ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருடைய வார்த்தையை வருகிற ஞாயிற்றுக்கிழமை என்னைக்கு சொல்லுங்க பார்க்கலாம், நாளை மறுநாள். எனவே எல்லாரும் வாங்க, கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பா. எல்லாத்தையுடைய பிரசனத்தில் எழுந்திருக்கலாம். கர்த்தர் கொடுத்த வார்த்தைக்காய், நல்ல வார்த்தைக்காய் கர்த்தரை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மளோடு கூட பேசினார். வார்த்தைக்காய் நன்றி ஆண்டவரை. இப்பொழுதும் ஆண்டவரை நாங்கள் உங்களுடைய சமூகத்தில் ஆண்டவரை நாங்கள் பிரசனத்தில் காத்திருக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காய் நன்றி ஆண்டவரை. இறக்கத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் ஆண்டவரை நாங்கள் புறப்பட்டு செல்கிறோம். கர்த்தாவே உம்முடைய பிரசனம் எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்தி செல்லும்படியாக செபிக்கிறோம். கிருபை தாங்கட்டும். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை கர்த்தர் செய்த ஆமென் ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவே தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய வழிநடத்தலும் சிநேகமும் பாதுகாப்பும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம்மை வழி நடத்துவதாக. ஆமென் 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 ஆமென். God bless you all. வருகிற ஞாயிற்றுக்கிழமை சரியாக 8:15 நம்ம ஆரம்பிக்கிறோம். அருமையான ஐயா தான் ஒர்ஷிப்லேருந்து ப்ரைஸ் அண்ட் ஒர்ஷிப் நடத்தி நமக்காக கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு வருவாங்க. வேகமாக வாங்க, கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். எல்லாரையும்